أعوذ بالله من الشيطان الرجيم وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا ولو شاء الله لجعلكم أمة واحدة ولكن ليبلوكم فيما آتاكم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அல்லாஹ்வுடைய உதவியால் அகீதா மிக முக்கியமான பல செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் நம்ம எடுத்திருக்கிற புக் எது? முக்தசர் தஸ்ஹீலுல் அகீதா அல் இஸ்லாமியா. முக்தசர் என்றா சுருக்கம். தஸ்ஹீலுல் அகீதா அல் இஸ்லாமியா தான் ஒரிஜினல் புக். தஸ்ஹீலுல் அகீதா அல் இஸ்லாமியா. தஸ்ஹீல் என்றால் என்ன மீனிங்? எளிதாக்குதல். தஸ்ஹீல் என்றால் எளிதுபடுத்துதல், எளிதாக்குதல். இஸ்லாமிய அகீதாவை எளிதாக்குதல் என்பதுதான் புக்கினுடைய பெயர். எழுதினது யாரு? ஆத்தர் ஷேக் அப்துல்லா இப்னு அப்துல் அசீஸ் அல் ஜப்ரீன் அல்லது அல் ஜிப்ரீன், ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க. இவர் ஷேக் அப்துல் அசீஸ் அல் ஜிப்ரீன் சவுதி அரேபியாவில் மிக ஃபேமஸான மஷாயிகளில், ஷேக்மார்களில் ஒருவர். சவுதி அரேபியாவை சேர்ந்த அஹ்லு சுன்னா உலமாக்களில் மிக பிரபல்யமான ஒருவர். அவருடைய மகன்தான் இந்த புத்தகத்தை எழுதியவர். பாப்பா வந்து அப்துல் அசீஸ் அல் ஜப்ரீன், மகன் அப்துல்லா இப்னு அப்துல் அசீஸ் அல் ஜப்ரீன். இப்போ ஆரம்பத்தில் இருந்து பல அரிய முக்கியமான தகவல்கள் அதில் தந்து கொண்டு வந்து, சென்ற வகுப்பில் நம்ம தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதில் தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன, தௌஹீதுல் உலூஹியாவினுடைய சிறப்புகள் என்ன என்பதையெல்லாம் ஆதாரங்களோட குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல லா இலாஹ இல்லல்லாஹுக்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகளை இங்கே நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். என்றால் சில நேரங்களில் வேலை பிஸியால் போன மாதம் படித்ததை அப்படி வச்சுட்டு வந்துருப்பீங்க மீட்டாமல். அதே போல் சகோதரர் அப்துல் ரஜாக் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறார். யாரும் எந்த கமெண்ட்ஸும் பண்ணுறாங்கல்ல. சில நேரம் ஃபுல்லாக நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் பண்ண மாட்டாங்க, அறவே பார்க்காம இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. அதனால் அது நல்ல ஒரு சிஸ்டம். மாஷா அல்லாஹ் படித்ததை மீட்டுவதற்கு ஒரு அழகான சிஸ்டம். நீங்கள் பயனடைந்தோ இல்லையோ அவர் மாஷா அல்லாஹ் பூர்ணமான பயனை அதன் மூலம் அடைவார். ஆனால் மற்றவர்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த படித்தது மீட்டணும், எழுதி வச்சோம்னா பாதுகாப்பாக இருக்கும். மீட்டினால் இன்ஷா அல்லாஹ் மனதில் பதியும். இது லா இலாஹ இல்லல்லாஹினுடைய கலிமாவினுடைய நிபந்தனைகள் 7 மிக மிக முக்கியமானவை. இந்த நிபந்தனைகள் பேணப்படாத கலிமா பயன் தரக்கூடியது அல்ல. இந்த நிபந்தனைகள் பேணப்படாமல் எந்த கலிமா இருக்கிறதோ அந்த கலிமாவினால் பிரயோசனம் நமக்கு கிடைக்காது. அதில் முதலாவது செய்தி என்னென்றால், கலிமாவினுடைய பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். இரண்டாவது, அந்த கலிமாவில் எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. மற்றவர்களிடமும் நம்ம போய் உதவி தேடலாமா என்ற ஒரு கேள்வி எந்த ஒரு கட்டத்திலும் வரக்கூடாது. அது நம்முடைய வீட்டில் உள்ள எல்லோருமே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான நோயினால் பீடிக்கப்பட்டு
மரணிக்க வேண்டி வந்தாலும் சின்ன ஒரு டவுட் கூட கலிமாவில் வரக்கூடாது. அல்லாஹ் ரப், அவன்தான் உண்மையான இலாஹ், அவனிடம்தான் நம்முடைய கைகள் உயர்த்தப்பட வேண்டும், வேறு யாரிடமும் நம்முடைய கை உயர்த்தப்படக்கூடாது. சில நேரம் ஷைத்தான் வருவான், அந்த அவுலியாரிடம் போனால், இந்த ஜோசியரிடம் சென்றால் என்று வருவான். வாரத்துக்கு சான்ஸ் கொடுத்தோமாக இருந்தால் கலிமாவுடைய நிபந்தனை தவறுகிறது. மூன்றாவதாக, எவ்வித மறுப்புமின்றி கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய சுய லாபங்களுக்கு, சுய நலன்களுக்கு பாதிக்கக்கூடியதாக கலிமா இருக்கும். உலகத்தில் நம்முடைய தொழிலை பாதிக்கும், சில நேரம் நம்முடைய வருமானத்தை பாதிக்கும், நம்முடைய இமேஜை பாதிக்கும் என்பதற்காக வேண்டி கலிமாவில் சில பகுதிகளை கண்டுகொள்ளாமல் விட முடியாது. எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று கலிமாவுக்கு பூரணமாக கட்டுப்பட வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் கலிமாவுக்கு கட்டுப்பட வேண்டும். அதனை பொய்ப்படுத்தாமல் உண்மைப்படுத்த வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கலிமாவை புரிந்து கொண்ட ஒரு மனிதனிடம் இணை வைத்தல் வராது. இஹ்லாஸ் தான் எப்போதும் அவனிடம் இருக்கும். அவன் எந்த ஒன்றை செய்யும் போதும் அவனுடைய ஆழ் மனதில் ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உயரிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். ஏழாவதாக, கலிமாவையும் கலிமாவோடு தொடர்பான அனைத்து அம்சங்களையும் நேசிக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் என்ற இந்த 7 நிபந்தனைகளையும் பார்த்தோம். இதை மனப்பாடம் செஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த கலிமாவுடைய நிபந்தனைகளை பர்பஸ்லி உட்கார்ந்து பாடமாக்கினவங்க சொல்லுங்க. என்ன கேள்வி புரிஞ்சுட்டேன்னு வரியா? யாரும் பாடமாக்கலையா? ஒரு கை. சரி, பாடமாக்காடி பரவாயில்ல. பாடமானவர்களை ஏற்றுக்குங்க. ஏழையும் இப்போ நான் திரும்ப மாத்திடுறேன், என்னால் முடியும்னு சொல்கிறோம். இல்லை, இதில் இம்பார்ட்டன்ஸ் புரியணும். நமக்கு ஒரு சிலபஸுக்காக படிக்காமல் லைஃபுக்காக படிக்கணும். ரைட்? இது கலிமாவுடைய நிபந்தனைகள். இதை வேறவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க யார் இருக்கிறீங்க? இதில் இங்கே படிச்சுட்டு போய் மற்ற மக்களுக்கு சொல்லி கொடுத்தவர்கள் என்ன? தாலிபுல் இல்முக்குரிய ஒன்றும் காணல ஒரு ஆளுதிக்கு. அப்போ நம்ம சும்மா அந்த கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாராவை மாறக்கூடாது. சும்மா கூடும். ஏன் சும்மா கூடும்? போன மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மாதம் உங்களுக்கு சும்மா கூட. இப்ப தெரிந்துட்டு, தெரிந்த பிறகு மறைக்க முடியாது. நம்மளோட மனைவிக்கு சொன்னவங்க மாஷா அல்லாஹ், பிள்ளைகளுக்கு சொன்னவங்க அதில் ரிசல்ட்ஸ் நமக்கு போதாது. ரைட்? இது கடமை. நான் வந்து நமக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. இது நம்ம படிக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்னேன், ரஃபுல் ஜல் அன் நஃப்ஸிஹி, நம்மளை விட்டும் அறியாமையை அகற்ற வேண்டும். நம்மை விட்டு அறியாமல் அகற்றணும்னா நம்ம அதை இப்போ படித்துட்டு போவதை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க, கண்டிப்பாக மீட்டுங்க. அதே போல் நமக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம யாரை பாதுகாக்கணும் நரகத்திலிருந்து? நம்மை, அடுத்தது நம்முடைய குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன்பிறப்புகள். ரைட்? அவங்களுக்கு இந்த மெசேஜை கொடுங்க. இந்த 7 நிபந்தனை உட்கார வச்சு வாங்க, இது 7ஐயும் எழுதுங்க. முதல் ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேளுங்க. இந்த நிலை உங்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் வந்து இந்த முதலாவது நிபந்தனையில் எந்த நிலையில் இருக்கிறீங்க? கலிமாவை பற்றி படிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்கிறீங்க? நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு, சயின்ஸ் படிக்கிறதுக்கு, மெத்ஸ் படிக்கிறதுக்கு எங்கே எல்லாம் போகிறீங்க வாரீங்க, எவ்வளோ பணம் செலவழிக்கிறீங்க? இந்த கலிமாவை படிக்கிறதுக்கு என்ன முயற்சி இதுவரை செய்தீர்கள்? அப்படி கேளுங்க. கேட்டு இதை உணர்த்தி, கண்டிப்பாக இது பெரிய ஒரு டியூட்டி, நமக்கு மிகப்பெரிய ஒரு கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த நிபந்தனைகளை வீட்டில் எழுதி நீங்கள் ஒட்டி பாடமாக்கினா கூட அது ஒரு சாதாரண விஷயமாக மாறாது. கண்டிப்பாக அந்த குர்ஆன் வசனங்களோட தலீல்களோட பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, சென்ற வகுப்பில் நவாகிதுல் இஸ்லாம் சம்பந்தமாக சின்ன பிரீஃபாக ஒரு செய்தியை பார்த்தோம்.
நவாக்கிதுல் இஸ்லாம், நவாக்கிது தௌஹீத், நவாக்கிது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை. கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான கலிமாவை முறிக்கக்கூடிய அம்சங்கள் இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த 400 விஷயங்களையும் அல்லது அதை விட கூடுதலாக அறிக்கக்கூடியத 3 பெரிய தலைப்புகளுக்குள்ள நம்ம உள்ளடக்கலாம். அதாவது இந்த 3 விஷயங்கள் ஒருவர் ஈடுபட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அதில் ஒன்று பெரிய ஷிர்க் செய்வது, 2வது பெரிய குஃப்ரை செய்வது, 3வது அகீதாவில் உள்ள நிஃபாக்கில் ஈடுபடுவது. இது என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் விரிவாக நமக்கு வரும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுள் பிரதானமாக அமைவது தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் உலூஹியாவுக்குள் பிரதானமான அம்சம் என்ன? இபாதத். தௌஹீதுல் உலூஹியாவுக்குள் பிரதானமான அம்சம் இபாதத். அதனால தான் அதுக்கு ஒரு பேர் என்ன? தௌஹீதுல் இபாதா. இப்போ தௌஹீதுல் உபூதியா, தௌஹீதுல் இபாதாண்டெல்லாம் அதுக்கு பேர் வர காரணம் அது உள்ளடக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக அது காணப்படுகிறது. எனவே ஷேக் என்ன செய்கிறார்? அடுத்ததாக இபாதத்தை பற்றி விரிவாக தெளிவுபடுத்துகிறார். இபாதத் என்ற சொல் எல்லோருக்கும் தெரியும். அறிமுகமான மிக பரிச்சயமான ஒரு சொல் தான் இபாதத். ஆக பாமரமான மக்கள் தான் நிச்சயம் இபாபத் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த இபாதத் என்பது சொல்ல தெரியாம இபாபத் அப்படி வேற சொற்களை சொல்லுவாங்க. இபாதத் என்பது பொதுவாக எல்லோருக்கும் மிக பரிச்சயமான ஒரு சொல். இபாதத் என்ற சொல்லினுடைய நேரடி மொழிபெயர்ப்பு என்ன என்று கேட்டால் என்ன சொல்றோம்? வணக்கம், வர்ஷிப் என்று சொல்றோம். அப்ப வணக்கம் என்று சொன்னதால அதனுடைய கருத்து தெரியாம போயிட்டு எங்க சர்ச்சைப்படுறோம் தெரியுமா? வணக்கம் சொல்லலாமா இல்லையா? பிரச்சனை எல்லாம் வருது நமக்கு. ஹலோ சொல்ற இடத்துல வணக்கம் சொன்னாருன்னா நம்ம வணக்கம் சொல்லலாமா? செய்தி வாசிக்கிற ஒரு முஸ்லிம் வணக்கம் சொல்லலாமா? இதுல மிகப்பெரிய சர்ச்சை நமக்கு இடையில உருவாகும். ஆனா வணக்கத்துக்கு என்ன கருத்துன்றது தெரியாது. அல்லாஹ் தஆலா நம்மை படைத்தது எதற்காக? அவனை வணங்குவதற்காக. இப்ப வணக்கம் இபாதத் என்ற அந்த சொல்லினுடைய சரியான அர்த்தம் அரபு மொழியில் தெரிந்தால்தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பது நமக்கு புரியும். அரபு மொழியில் ஒரு மொழியியலாளர் ஒரு டிக்ஷனரி எழுதிய இப்னு சையிதா என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்றார், அஸ்லுல் இபாதா ஃபில் லுகா, அரபு மொழியில் இபாதத் என்ற சொல்லினுடைய அடிப்படை தத்லீல் என்பதாகும். தத்லீல் என்றால் இழிவாக்குதல் அல்லது இழிவடைதல். ஒருவர் தன்னை அப்படி ஃபுல்லா இழிவாக ஆக்கி கொள்றதுதான் அரபுல இபாதத் என்று சொல்ல. அரபு மொழியில் நம்ம இஸ்லாமிய கருத்துக்கு வரல. புரியுதா என்னண்டு? இப்போ உதாரணம் தரீக்குன் முதல்லலுன், நடந்து நடந்து அப்படியோ அந்த வழி ஒன்று உருவாயிருக்குமே, அந்த வழிக்கு அரபுல சொல்றது தரீக்குன் முதல்லல், அந்த தலீலான வீதி. அந்த மீனிங் என்னன்னா அந்த வழி நடந்து நடந்து தேய்ந்து போன பாதைக்கு தரீக் முதல்லல் என்ற. இப்ப ஒருவரை சொல்றது ரஜுலுன் தலீல், இழிவான மனிதன், இழிவடைந்த மனிதன் என்ற என்ன? அவரை காலில் விழுவார், அவரை கீழே இருப்பார். இதுல இருந்தான் ஒரு அப்து என்ற சொல் வந்துச்சு. அப்துண்டால் யாரு? அடிமை. அடிமை என்பது இப்ப நமக்கு புரியாது. அடிமை என்பதை சொல்றது சில நேரங்களில் சில சினிமாக்களில் தேவைண்டால் நீங்க இந்த அடிமையை பார்த்திருக்கலாம். அந்த பழைய காலத்தில் உள்ள அடிமைத்தனங்களை சொல்றதுக்காக வேண்டி எடுத்துக்கணும். அடிமைத்தனம் என்ன? எஜமானனுக்கு அவர் ரோப மாதிரி இருக்கிறது. எஜமான என்ன சொன்னாலும் செய்ய வேணும். எஜமானன் தூக்குண்டா தூக்கணும், வெய்யண்டா வைக்கணும், உட்காரண்டா உட்காரணும், போகண்டால் போகணும், அல்லது அவருடைய ஆசையை நிறைவேற்ற கூப்பிட்டால் போகணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாற்று கருத்து சொல்லக்கூடாது. என்னால் முடியாது என்ற ஒரு செய்தி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சொல்லாமல் இருப்பவர் தான் யார்? அடிமை. மாறி பேசினாராக இருந்தால் அவர் அடிமைத்தனத்தில் தவறு விட்டு விட்டார். அவரை எஜமானன் தண்டிப்பான். தண்டிச்சா யாரும் குறை சொல்ல மாட்டான். எல்லாம் நீங்க முழு இப்பதான் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருப்பார், கடுமையான ஹார்ட் ஒர்க்,
திரும்ப பண்ண சொன்னா பண்ணத்தான் வேணும். இதுதான் அடிமை என்பது. அப்ப அப்து என்ற சொல்லிலிருந்து தான் இபாதத் வந்திருக்கிறது. இப்ப இபாதத் என்றால் ஃபுல்லாக தன்னை இழிவுபடுத்திக் கொள்வது என்பதுதான் அரபு மொழியில் அதனுடைய அர்த்தம் என்று இப்னு சையிதா சொல்றார். அதே போல சிஹாஹ் என்று ஒரு டிக்ஷனரி இருக்கிறது, அஸ்ஸிஹாஹ். அந்த டிக்ஷனரியில சொல்றாங்க அஸ்லுல் உபூதிய்யா அல் ஹுதூஉ வذுல்லு. இபாதத்தினுடைய அடிப்படை பணிவதும் இழிவடைவதும் ஆகும். பணிந்து நடப்பதும் இழிந்து நடப்பதும் ஆகும். அப்ப வருது, அடுத்தது வருது, ரைட். அதே போல அவர் சொல்ல வல் இபாதத்து அத்தா, இபாதத் என்றால் அடிபணிவதாகும். இதெல்லாம் மொழி ரீதியாக தான். இதுவரை நம்ம ஷரியத் என்ன சொல்லுது என்று பார்க்கல. மொழி ரீதியாக ஏற்கனவே இந்த அப்துன்ற சொல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கக்கூடிய சொல்லுது அரபு மொழியில. எனவே மொழியில் இபாதத் அப்து என்றால் ஒருவன் அடிமைத்தனமாக வாழ்தல், அடிபணிதல், இழிவடைதல், பணிந்து நடத்தல் என்ற கருத்துக்களை தரக்கூடியதாக இருக்கிறது. இது மொழியில. இஸ்லாமிய வழக்கில், இஸ்லாமிய பரிபாஷையில் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் ஏற்கனவே நான் உங்களுக்கு அதை இய்யாக நஅபுதுல தந்திருக்கிறோம். என்னது யாரே தெரியும்? வெரி குட். அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த வெளிப்படையான அனைத்து சொற்கள் செயல்கள் இபாதத் எனப்படும். அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த வெளிப்படையான சொற்கள் செயல்கள் அனைத்தும் இபாதத் ஆகும். அப்படி என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எதெல்லாம் ஆர்வமூட்டப்பட்டு வருகிறதோ செய்வதற்கு அவற்றை அப்படியே எடுத்து நடப்பதுதான் இபாதத். இபாதத் என்பது மக்களால் எப்படி புரியப்பட்டிருக்கு? மக்கள் இபாதத்துண்டா வணக்கம், வணக்கம் என்ன தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜுன்னு தான் புரிந்திருக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வரைவிலக்கணம் தான் இபாதத்துக்கு மிக சரியான வரைவிலக்கணமாகும். அல்லாஹு தஆலா விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய, அப்ப ஏவி இருப்பான் அல்லது ஆர்வமூட்டி இருப்பான், ஏவி இருப்பான் அல்லது ஆர்வமூட்டி இருப்பான், அவனாக அல்லது அவனுடைய தூதர் மூலம். அப்படியான எல்லாமே இபாதத். உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக சதகா, உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது சதகாவாகும் என்று சொன்னான். எனவே அது ஒரு இபாதத் என்றால் ஆர்வமூட்டப்பட்டிருக்கு, அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கிறார். அதே போல ஈமான் பிதுன் வ ஸபஊன ஷுபா, ஈமான் 70 கிளைகளுக்கும் அதிகமானது. அலா லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித் தரீக், அதில் கீழ்நிலையில் இருப்பது பாதையில் மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை கண்டு அகற்றுவதுன்னு சொன்னாங்க. அப்ப பாதையில கிடக்கிற ஒன்று அகற்றுவது இபாதத். ஏன்? அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இபாதத்திற்கு தரக்கூடிய வரைவிலக்கணம். இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க தாஅத்துல்லாஹி பிஃபிஅலில் மஅமூர் வ தர்கில் மஹ்தூர், அல்லாஹ் ஏவியவைகளை செய்வதன் மூலம் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுக்கு கட்டுப்படுவது இபாதத்தாகும். இது கொஞ்சம் விரிவு குறைந்தது. இந்த தாரீஃப், இந்த வரைவிலக்கணம் இபாதத்துக்குரிய பூரணமான வரைவிலக்கணமா வராது. வாஜிப் அல்லாதவை இபாதத் இல்லைன்னு வந்துடும். இதுல என்ன சொல்றாங்கண்டா பிஃபிஅலில் மஅமூர், அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பதும் தடை செய்தவைகளை தவிர்ந்து கொள்ளும். ஏவாமல் ஆர்வமூட்டிய நிறைய விஷயம் இருக்கு, அது இபாதத் இல்லை என்று வந்துவிடும். எனவே இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அது வரைவிலக்கணம் தான் சரியான பூரணமான வரைவிலக்கணமாகும். இமாம் இப்னு தைமியாவுடைய அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த வெளிப்படையான அனைத்து சொல்களையும் செயல்களையும் குறிக்கும். அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த
வெளிப்படையான அனைத்து சொல்களையும் செயல்களையும் குறிக்கும். உள்ளார்ந்த என்ன? உள்ளத்தோடு தொடர்பான, மறைவான அல்ல, உள்ளத்தோடு தொடர்பு. பின்னால வரும் நமக்கு அதோட டீட்டெயில்ஸ் இன்ஷா அல்லாஹ். உள்ளத்தோடு தொடர்பான. வெளிப்படையான என்றால் உடலோட தொடர்பானது. சொற்களும் இருக்கு, செயல்களும் இருக்கு. இப்ப சலாம் சொல்றோம், ஒரு இபாதத். ஜஸாக்கல்லாஹ் கைர் என்று சொல்றோம், ஒரு இபாதத். குர்ஆன் ஓதுறோம், ஒரு இபாதத். இஹ்லாஸ் ஒரு இபாதத். பாவம் செய்யறதுக்கு பயப்படுறோம், ஹவுஃப் ஒரு இபாதத். இது உள்ளத்தால செய்யக்கூடிய அமல்கள். இது விரிவாக இன்ஷா அல்லாஹ் பின்னால வரும். ரைட். இப்ப புரிஞ்சிட்ட இபாதத்துனால என்னண்டு? இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். வையாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்லும் போது இந்த பரந்த அர்த்தத்தில் தான் இபாதத்தை நம்ம பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பரந்த நோக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இபாதத்தினுடைய வகைகள். ஷேக் அவர்கள் இங்கே இபாதத்தினுடைய வகைகளாக 2 வகைகளை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று அல் இபாதாத் அல் மஹ்தா. அல் இபாதாத் அல் மஹ்தா. அல் இபாதாத் அல் மஹ்தா என்றால் இது அல்லாஹ்வினால் ஆக்கப்படும் போதே மார்க்கமாக ஆக்கப்பட்டது, இபாதத்தாக ஆக்கப்பட்டது. அஸ்லிலேயே உருவாக்கப்படும் போது இபாதத்தாகத்தான் அது உருவாக்கப்படுது. அது என்னன்றது பின்னால இன்ஷா அல்லாஹ் விரிவா பார்ப்போம். உருவாக்கும் போதே அல்லாஹ் தஆலா எதுவாக உருவாக்கியிருப்பான்? உதாரணமாக தொழுகை. இதை ஆக்கும் போதே அல்லாஹ் மார்க்கமாகத்தான் ஆக்கினான், வேறொன்றாக ஆக்கவில்லை. அடுத்த பகுதி வந்து 2வது வகை அல் இபாதாத் கைர் அல் மஹ்தா. அஸ்லில் இபாதத் அல்ல, எண்ணத்தை வைத்து இபாதத்தாக மாறக்கூடியவை. அஸ்லில் அது இபாதத் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஆக்கும் போது சும்மா ஆக்கியிருப்போம், உலகத்தில் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட எண்ணத்தை வச்சு அது இபாதத்தாக மாறும். அதை புரிஞ்சா இல்லாட்டி புரியாட்டி இன்ஷா அல்லாஹ் அடுத்ததுக்கு வாங்க. இப்போ வருது அடுத்தது. கைருல் மஹ்தா. அல் இபாதாத் கைருல் மஹ்தா. எண்ணங்களை வைத்து இபாதத்தாக மாறக்கூடிய செயல்கள். முதல் பகுதி வந்து இபாதா மஹ்தா என்று சொன்னோம். இபாதா மஹ்தா. இந்த இபாதா மஹ்தாவில் பின்வரக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் இடம்பெறுமா? ஒன்று அல் இபாதா அல் கல்பியா, உள்ளம் சார்ந்த இபாதத்துகள். அல் இபாதா அல் கல்பியா. உள்ளம் சார்ந்த இபாதத் என்ற ஏற்கனவே இமாம் இப்னு தைமியா சொல்லிட்டாரு, உள்ளார்ந்த வெளிரங்கமான. இப்போ உள்ளம் சார்ந்த இபாதத்துகள் இது வந்து 2 வகைப்படும். உள்ளம் சார்ந்த இபாதத்துகள் இவ்வளவு டீட்டெயில்ஸா பார்க்கிற என்னத்துக்கு என்றால் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபூதுன் என்பதை சரியாக புரிந்து கொள்வதற்கு தான். நம்ம இபாதத் செய்வதற்கு என்று சொல்றோம். நம்மளோட வாழ்க்கையில 4இல் 3 பகுதி இபாதத் இல்லை. ஒரு பகுதியை மாத்திரம்தான் இபாதத் நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம், மற்றதெல்லாம் விட்டுட்டு போறோம். காரணம் என்னென்றால் இந்த டீட்டெயில்ஸாக இபாதத் நமக்கு சொல்லித்தரப்படலை. இந்த விபரமாக இபாதத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டால் நிச்சயமாக நாமும் அதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இபாதத்தை தூர எறியணும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இல்லை, ஏற்றுக்கொண்டவர்கள். நாம் படைக்கப்பட்டதெல்லாம் இபாதத் செய்வதற்காக என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற வகையில் தெரியாத காரணத்தினால தான் இப்படி இருக்கிறோம்.
அப்ப இப்ப முதல் வகை இபாதா மஹ்தாவில், மஹ்தான்னு சொன்னால் அல்லாஹ் மார்க்கமாக்கும் போதே இபாதத்தாகவே அதை நமக்கு ஆக்கி தந்தான். இதுதான் அசில். அதுல முதல் பகுதி என்னென்றால் இபாதா கல்பியா, நம்முடைய உள்ளத்தோடு தொடர்படக்கூடிய இபாதத். இது இரண்டு வகைப்படும். ஒன்று கவுலுல் கல்ப், உள்ளத்தால் பேசுவது, உள்ளத்தால் பேசுவது கவுலுல் கல்ப். உள்ளத்தால் எப்படி பேசுறது? நாமளே பேசிக்கொள்றது. இப்ப வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை என்று நம்முடைய மனதுக்குள் நாம் நம்புவது. கவுலுல் கல்ப் என்பதை இஅ்திகாதுன்னு சொல்லலாம், அகீதான்னு சொல்லலாம். நம்ம நம்புவது, உள்ளத்தால் நம்புவது. அதே போல அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், திருநாமங்கள் எல்லாம் உண்மையானவை, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் எல்லாம் பூரணமானவை. இப்படி நம்ம நம்புறோம். மறுமை ஷூரா இருக்கும், கபருக்குள்ள ஷூரா வாழ்க்கை இருக்கும். இது நமக்குள்ளே நம்ம பேசுறோம். இது இபாதத். இப்படி நம்ம நமக்குள் பேசிக்கொள்வது இபாதத். இதைத்தான் கவுலுல் கல்ப் என்று சொல்வது. இரண்டாவது அமலுல் கல்ப், உள்ளத்தால் செய்வது. ஒன்று உள்ளத்தால் பேசுவது, இன்னும் ஒன்று உள்ளத்தால் செய்வது. திக்ரும் வரும், ஆனால் திக்ரும் முழுக்க இல்லை. திக்ர் வாயால செய்ய வேண்டிய திக்ரும் இருக்கு. உள்ளத்தால் செய்வது. இப்போ உதாரணமாக நியத். இப்போ இஹ்லாஸ் வரணுமா இருந்தால் நியத்தை நம்ம உள்ளத்தால தான் செய்யணும். அமலுல் கல்பில் பிரதானமானது நியத். அடுத்தது உள்ளத்தால செய்யற தவக்குல். எப்படி? இல்ல இல்ல, உள்ளத்தால் செய்வது, உள்ளத்தால் செய்யும் செயல் அல்லது உள்ளத்தால் செய்வது அமலுல் கல்ப். அல்லாஹ்வை அஞ்சுவது, அல்லாஹ்வை அஞ்சுவது உள்ளத்தால் செய்கிற செயல். தவக்குல் வைக்கிறது உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல். இஹ்லாஸ் உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல். அல்லாஹ்வை நேசிப்பது உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல். அல்லாஹ்வுடைய நன்மைகளில் ஆதரவு வைப்பது உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல். இப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மன்னிப்பது உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல். அஹ்சன்த். மன்னிப்பது உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல். இப்போ உள்ளத்தால நிறைய செயல்கள் இருக்கு. அதான் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அல் உசூல் ஸலாஸா என்ற புக் எடுத்து படித்து பார்த்தால் அன்வாஉல் இபாதாத் கதீரான்ட்டு அவர் அப்படியே பட்டியல் போட்டிருப்பார். அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு இது வழிவகுக்கும். அப்ப முதல் வகை இபாதா மஹ்தாவில் முதல் வகை என்ன? இபாதா கல்பியா, உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்துகள். உள்ளத்தால இபாதத்தை ரெண்டு முறையில செய்கிறோம். ஒன்று என்ன? கவுலுல் கல்ப். இரண்டாவது அமலுல் கல்ப். புரிஞ்சுட்டா எல்லாருக்கும்? இரண்டாவது வகை இபாதா மஹ்தாவில் உள்ள, இபாதா மஹ்தாவில் உள்ள இரண்டாவது வகை அல் இபாதா அல் கௌலியா. அல் இபாதா அல் கௌலியா என்றால் சொல் ரீதியான, வார்த்தை ரீதியான இபாதத். சொல் ரீதியான அல்லது வார்த்தை ரீதியான இபாதத். உதாரணங்கள் தந்திருக்கிறோம். என்ன உதாரணமாக? கலிமாவை வாயால மொழிகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. திக்ரு செய்கிறது, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அதீம். அதே போல குர்ஆன் ஓதுவது, டீச் பண்றது, மார்க்கத்தை அல்லது மார்க்கத்தோடு தொடர்பான விஷயங்களை டீச் பண்ணுவது. இதெல்லாம் நம்ம வாயால் செய்யக்கூடிய இபாதத்துகள். அல் கலிமத்து தய்யிபா சதகா, நல்ல வார்த்தை
சதகாவாகும். அப்போ அது ஒரு இபாதத். நல்ல வார்த்தையை பேசுவது ஒரு இபாதத், வாயால் செய்யக்கூடிய ஒரு இபாதத். வேற என்ன உதாரணங்கள்? தாவா பண்றது, வெரி குட். வேற வாயால செய்யக்கூடிய இபாதத்துகள் எப்படி? ஒருவருக்கு நல்ல விதமாக கலிமா தையிபா. வேற சலாம் சொல்றது, வெரி குட். உண்மை பேசுவது, நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல், பாடம் எடுக்கிறான் கற்றுக் கொடுத்தல், வாங்கு சொல்றது, வெரி குட். வாங்கு சொல்றது நாவால் செய்யக்கூடிய ஒரு இபாதத். கவுன்சிலிங் செய்யறது, கவலையோடு இருக்கிறவருக்கு ஆறுதல் சொல்றது, இதெல்லாம் இபாதத். நாவினால் செய்யக்கூடிய, நோயாளியை நலம் விசாரித்து ஆறுதல் சொல்வது, நலம் விசாரிக்க செல்வது உடலால் செய்வது, அவருக்கு துவாவை ஓதி உதுறது, ருக்கியா செய்கிறது, இதெல்லாம் நாவினால் செய்யக்கூடிய இபாது. பட்டியல் நீளமான பட்டியல். நம்ம உதாரணம் மட்டும் 1-2 கொடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான் என்ன முடிவு எடுத்துக் கொள்ளக்கூடாது. பிறகு இப்போ எங்களுக்கு ஷேக் ஃபா அப்துல் ரஹீம், நான் ஃபர்ஸ்ட்டாக மதீனா போன நேரம் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணார், எந்த இதில் சேர்க்கலாம்ன்றது. பண்ணினவர் ஒரு உதாரணம் சொல்லி அதுக்கு அரபு அந்த விதிகளை சொல்ல சொன்னார், இலக்கண விதிகளை சொன்னது. பிறகு அவர் சொன்னார் எப்படின்னா, இப்போ ஃபியல் ஃபாயில் மஃபூல் என்ற அரபு மொழியில் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்னது அண்டு வரக்கூடியது. அதாவது அதில் இப்போ மதரசாக்கள் என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஃபியல் ஃபாயில் மஃபூல் சொல்லி கொடுக்கறதுக்கு லரப ஜெய்துன் அம்ரன், இதுதான் உதாரணம் சொல்லி கொடுப்பாங்க. இவர் சில பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பாராம், கதப முஹம்மதுன் ரிசாலத்தன், இதுக்கு ஏராப் சொல்லுண்டா அவன் சொல்ல மாட்டானான். கதப முஹம்மதுன் ரிசாலத்தனும் ஒரே ஃபார்மாட் தான், லரப ஜெய்துன் அம்ரன்ன்றதும் ஒரே இதுதான், ஃபியல் ஃபாயில் மஃபூல் தான். ஆனால் இவன் லரப ஜெய்துன் அம்ரன் என்று சொன்னா லரப ஃபியல் ஜெய்துன் ஃபாயில் அம்ரன் மஃபூல் என்று உடனே சொல்லிடுவானாம். கதப முஹம்மதுன் ரிசாலத்தன் யோசிப்பானாம் இருந்து. ஏன் இல்ல, இவன் பழகினது இந்த 3 தான். லரப ஜெய்துன் அம்ரன் மட்டும்தான். கத்தல ஜெய்துன் அம்ரன் என்று போட்டா கூட சொல்ல மாட்டான். இப்ப நம்மளும் அப்படித்தான், அந்த இபாதத்தில் எதெல்லாம் சொல்லி தரப்படுதோ அது மாத்திரம்தான் என்று மக்கள் முடிவெடுத்துக் கொள்கிறார்கள். அதனால நாவினால்ன்றதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் 3 தந்திருக்கிறோம். 3 நாள நிறைய நாவினால் செய்யக்கூடிய இபாதத்துகள் இருக்கின்றன. அதே போல அல் இபாதா அல் பதனியா, 3வது இபாதா மஹதாவில் உள்ள 3வது வகை அல் இபாதா அல் பதனியா. உடலால் செய்யக்கூடிய இபாதத், உடலால் செய்யக்கூடிய இபாதத், இபாதா பதனியா. உதாரணமாக நோன்பு, தொழுகை, ஹஜ், தவாஃப், ஜிஹாத், வேற வெரி குட், கல்வி கற்பதற்காக வருவது, முசாஃபா செய்வது, சாப்பிடுவது வராது. சாப்பிடுவது அல்லாஹ் தஆலா இபாதத்தாக ஆக்கவில்லை. அது எல்லாரும் சாப்பிட்றான், இந்துவும் சாப்பிட்றான், முஸ்லீமும் சாப்பிட்றான், நாஸ்திகனும் சாப்பிடுவான். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது என்ன சப்ஜெக்ட் என்றால், ஆக்கும் போது அல்லாஹ் இபாதத்தாகவே ஆக்கியது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இபாதா மஹ்தா, நான் திரும்ப திரும்ப அந்த சொல்ல ஏன் பயன்படுத்துகிறேன் என்றால் உங்களோட மனசில் அது பதிய வேண்டும் என்பதற்காக. என்னால் இதுல கியாஸ் கிடையாது, இபாதா மஹ்லாவில் கியாஸ் கிடையாது. அதுக்கெல்லாம் இல்லத்தெல்லாம் சொல்ல முடியாது. இல்லத்துன்னா என்ன, காரணங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயம் சொன்னால் தான் செய்வேன் என்றெல்லாம் கிடையாது. தொழுகை ஒரு மிகப்பெரிய உடற்பயிற்சி, எனவே தொழ வேண்டும் கிடையாது. அல்லாஹ் சொன்னான் தொழுவேன் என்றால் இபாதா மஹ்தா. ஒரு பாத்திரத்தில் நாய் நக்கினால் 7 முறை கழுவ வேண்டும், ஒரு தடவை மண் போட்டு கழுவ வேண்டும். ஏன் பண்ணணும்? அல்லாஹ் சொன்னான் எனவே செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் எனவே செய்கிறேன். இல்லத்தெல்லாம் இதுல கேட்கவே கூடாது. இல்ல தெரிந்தால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கலாம், அவ்வளவுதான். இல்ல தெரிந்தால், இல்லத்தின் என்ன காரணம் தெரிந்தால்தான், ஹிக்மத் தெரிந்தால்தான்
நான் செய்வேன் என்ற நிலைக்கு இதுல வரவே முடியாது, கூடாது. இதுதான் இபாதா மஹ்தான்னு சொல்ற. இபாதா மஹ்தாவில் 4வது வகை அல் இபாதா அல் மாலியா, பொருளாதாரத்தால் செய்யக்கூடிய இபாதத். பொருளாதாரத்தினால் செய்யக்கூடிய இபாதத். உதாரணம் சதகா, ஜக்காத், கிணறு கட்டி கொடுக்கிறது, கடன் கொடுக்கிறது, வேற அதெல்லாம் சதக்கான எல்லாம். சதக்கான்ற பெரிய கான்செப்டுக்குள்ள நிறைய உதாரணங்களை கொண்டு வரலாம். சரி, அதெல்லாம் கடமை, உங்களுக்கு மார்க்கம் இல்லை. தமிழாக்கள் செய்கிறாங்க, இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே மனைவிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. பருவமே நம்ம அவசரப்படும். இன்ஷா அல்லாஹ். அடுத்த தலைப்பு இப்ப இந்த 4 வகைகளும் இபாதா மஹ்தாவில் உள்ள வகைகள். ஒன்று என்ன? இபாதா மஹ்தாவில் இபாதா கல்பியா, 2வது இபாதா கௌலியா, 3வது இபாதா பதனியா, 4வது இபாதா மாலியா. ரைட். அடுத்தது இபாதா கைரல் மஹ்தா. அல்லாஹ் தஆலா சும்மா ஆக்கியிருப்பான் உலகத்தில். அதை விரும்புகிறவங்க எல்லாம் அதை செஞ்சுட்டு போவாங்க. எல்லாருக்கும் அது நேச்சராக இருக்கும். ஆனால் எண்ணங்களை வைத்தது இபாதத்தாக மாறும். இது 2 வகைப்படும். அடிப்படையில் இபாதத் அல்லாத கடமைகளை செய்தல். அடிப்படையில் இபாதத் அல்லாத கடமைகளை செய்தல். இப்ப சில கடமைகள் இருக்கும் மனிதனுக்கு. ரைட். உதாரணமாக தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் செலவு செய்தல், இதுவனே கடமை. மனிதனாக பிறந்தவனுக்கு அது கடமை. கடனை அடைத்தல், எல்லா மனிதனும் கடனை அடைக்கணும், இல்லைன்னா கோர்ட்ஸில் போய் நிற்க வேண்டி வரும். திருமணம் செய்தல், எல்லாரும் திருமணம் செய்வாங்க. அதே போல கடன் கொடுக்கிறது, மனிதர்கள் என்ற வகையில் ஒருவருக்கு ஒருவர் கடன் கொடுப்பாங்க. பெற்றோர் நலன் பேணல், இது பண்ணுவாங்க. விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவாங்க. இதெல்லாம் மனிதர்கள் செய்வது கடமை. அதை இப்போ வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை கவனிக்காம விட்ட சமுதாயம் தூற்றும். நண்பர்கள் திட்டுவார்கள், யாரா இருந்தாலும் சரி, அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இது மனிதனுக்கு கடமை. இப்ப இந்த கடமைகளை ஒருவன் சும்மா செய்து கொண்டு வருகிறான். முஸ்லிமான பிறகு சும்மா செஞ்சு கொண்டு வரான். நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்காது. இபாதத்தாக அது மாறாது. அவன் கடமையை, டியூட்டியை செய்கிறான். எப்ப இது கடமையாக மாறும், இந்த இபாதத்தாக மாறும்? அல்லாஹ்வுக்காக என்று செய்யும் போதுதான் இபாதத்தாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். நியத்து வரல என்றால் சும்மா பண்ணிட்டு போறோம். அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், சும்மா கொடுத்தீங்கன்னா சும்மா கொடுக்குறோம் கூட கடமை. நீங்க கொடுக்காம ரோட்ல விட்டா சமுதாயம் உங்களை திட்டும். என்றால் அது கடமை. நீங்கள் அப்படி கொடுக்கும் போது அல்லாஹ்வுக்காக கொடுத்தீர்களாக இருந்தால் இபாதத். வீட்டில் உங்களோட பேரண்ட்ஸ் முதுமை அடைகிறாங்க, அவங்கள கொண்டு வந்து கண்ணியமாக நடத்துறீங்க. யாருக்காக நடத்துறீங்க? அல்லாஹ்வுக்காக நடத்துறீங்க. அவங்களுக்குரிய எல்லா ஹிதுமத்தையும் பண்றீங்க. யாருக்காக பண்றீங்க? அல்லாஹ்வுக்காக பண்றீங்க. இப்ப இது இபாதத்தாக மாறும். இதுக்கு என்ன ஆதாரம்? சாதிர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வலஸ்த துன்ஃபிகு நஃபகதன் தப்தகி பிஹா வஜ்ஹ அல்லாஹ் இல்லா உஜ்ர்த அலைஹா. நீ செலவு செய்யக்கூடிய ஒரு செலவாக இருந்தாலும், நீ செய்யக்கூடிய எந்த ஒரு செலவாக இருந்தாலும், அந்த செலவின் மூலம் நீ அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடினால் அதற்கு நீ கூலி கொடுக்கப்படுவாய். கண்டிஷனா சொல்லிட்டாங்க. நீ செய்யக்கூடிய எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அதற்கு நீ அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்தால் அதற்காக நீ உஜ்ர்த அலைஹா, கூலி கொடுக்கப்படுவாய். ஹத்தா மா ததஉஹு ஃபீ இம்ராஅதிக, உன்னுடைய மனைவியின் வாயில் நீ வைக்கக்கூடியது வரை. உன்னுடைய மனைவியின் வாயில் நீ வைக்கக்கூடியது வரை. இன்னும் ஒரு ரிவாயத்தில் லுக்மான் வருது,
உன்னுடைய மனைவியின் வாயில் நீ வைக்கக்கூடிய ஒரு கவளம் உணவாக இருந்தாலும் சரி, சும்மா ஊட்டி விட்டால் அது ஒன்றும் இல்லை. அது மனைவியை திருப்திப்படுத்தியிருக்கிறாய், அதற்குரிய பலனை மனைவியிட்டிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஊட்டி விடும்போது எதற்காக ஊட்டி விடுகிறாய்? அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊட்டி விட்டால் அதற்கு உனக்கு கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வருது. அப்ப நம்ம செலவு செய்கிறோம், பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறோம், குடும்பத்துக்கு செலவு செய்கிறோம், எல்லா செலவுகளும் செய்கிறோம், நமக்கு நீயத்தொண்டும் இல்லை. சும்மா வந்து கேட்குறான் கொடுக்குறோம், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக கேட்குறது கொடுக்குறோம், டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறோம், போய்க்கொண்டு ட்ரெஸ் கேட்குறது கொடுக்குறோம். நம்மளோட டியூட்டி இது. இந்த டியூட்டியை எல்லாரும் உலகத்தில் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க, அந்த வகையில் செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதால பாவமா? நமக்கு பாவமும் இல்லை. இபாதா மஹ்தாவை, இப்ப இந்த இபாதா கைர் மஹ்தாக்கும் இபாதா மஹ்தாக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இபாதா மஹ்தாவை மற்றவர்களுக்காக செய்தால் அது எதுவாக மாறும்? ஷிர்காக மாறும். இபாதா மஹ்தாவை மற்றவர்களுடைய திருப்தியை நாடி செய்தால் ஷிர்காக மாறும். இபாதா கைர் மஹ்தாவை மற்றவர்களுக்காக செஞ்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப மனைவிக்காகத்தான் செலவு செய்றீங்க, நகை வாங்கி கொடுத்தீங்க மனைவிக்காகத்தான். மனைவி நம்மோட நல்லா நெருங்கி வரணும் என்பதற்காக வேண்டி மனைவிக்கு செலவு செய்றீங்க, ஊட்டி விடுறீங்க. இது பாவமா? ஷிர்காகுமா? இல்லை. அதே டைம்ல குர்ஆன் ஓதும் போது மனைவி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு ஓதினோம்டா ஷிர்கா போகும். ரைட், ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அதே போல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ மஸ்ஊத் அல்-பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், இன்னல் முஸ்லிம இதா அன்ஃபக அலா அஹ்லிஹி நஃபகத்தன், ஒரு முஸ்லிம் தனது குடும்பத்தினருக்காக ஒரு செலவு செய்தால் வஹுவ யஹ்தஸிபுஹா, அதற்குரிய கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்த நிலையில், கானத் லஹு சதகா, அது அவருக்கு சதகாவாக மாறும். சதகா இபாதா மஹ்வா, சதகா இபாதா மஹ்வா. இங்க அவருடைய எண்ணத்தை வைத்து அது சதகாவாக மாறுகிறது, அபிபாதத்தாக மாறும். அதே போல குகையில் மாட்டிய அந்த 3 பேருடைய செய்தி வரலாறு, அவர் செய்தது அல்லாஹுக்காக, தாய்க்கு தந்தைக்கு உணவு கொடுத்தது அல்லாஹுக்காக, அதை சொல்லி கேட்டதால அல்லாஹ் கல்லகற்றினான். அவர் கூலிக்காரனுக்குரிய கூலியை சேமித்து வைத்தது அல்லாஹுக்காக, எனவே அல்லாஹு தாலா கல்லாட்டினான். அவர் சும்மா தாய் தந்தைக்கு இது கொடுத்திருந்தால், அல்லாஹ்வுடைய இதை எதிர்பார்க்காம கொடுத்திருந்தால் அங்க ரிசல்ட் வந்திருக்காது. கூலிக்காரனுக்கு எல்லாரும் கூலியை கொடுக்கிறாங்கன்ற அடிப்படையில் இவர் கொடுத்திருந்தால் அவருக்கும் எந்த பிரதிபலனும் அங்க கிடைத்திருக்க மாட்டாது. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஒருவர் தான் உலகத்தில் செய்யக்கூடிய கடமைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாற்றும் போது அவர் இபாதத் செய்தவராக கருதப்படுவார். இதுதான் இபாதா கைர் மஹ்தாவில் உள்ள முதல் வகை. இரண்டாவது வகை, அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அவன் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்வது. சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. நம்ம வட்டி வாங்கல, இதுவரைக்கும் நம்ம வட்டி வாங்கல, இபாதத்தா இது? ஏன் வட்டி வாங்காம இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இபாதத்தா மாறும். வட்டி நமக்கு சான்ஸ் கிடைக்காம எத்தனையோ நான் முஸ்லிம்ஸ் வட்டியோட அனுமதிச்சு கொண்டு வட்டி வாங்காம இருக்கிறாங்க, வட்டி கொடுக்காம இருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரல. அதே மாதிரி தான் நம்மட நிலையம். நாம் ஏன் நீ வட்டி வாங்குவதில்லை என்று கேட்டால் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதற்காக வாங்கவில்லை என்றால் தான் அது இபாதத்தாக மாறும். மதுபானம் அருந்தல நம்ம யாரும். ஏன் மதுபானம் அருந்தல? கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல என்று மதுபானம் அருந்தாம இருந்த அது இபாதத்தா? சிலர் தாடி வைப்பாங்க, சும்மா தாடி வளர்த்துட்டு இருப்பாங்க. என்னத்துக்குன்னு கேட்டால் சும்மா வளருது, தாடி வளருது, வளர விட்டுருக்கிற. இதால் அவருக்கு நன்மை கிடைக்க போவதில்லை. அல்லாஹ்வுக்காக வளர்க்கும் போது தான் அவருக்கு அது கூலியை கொடுக்கும். அதே போல ஒருவர் ஜினா செய்யாமல் இருக்கிறார். ஏன் ஜினா செய்யாமல் இருக்கிறார்? சந்தர்ப்பம் கிடைக்கல, ஜினா செய்யல என்றால் இவருக்கு கூலி கிடைக்காது. இபாதத் அல்ல. அவர் ஜினா செய்யாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, வட்டி வாங்காமல் இருப்பது, வட்டி கொடுக்காமல் இருப்பது, மதுபானம் அருந்தாமல் இருப்பது, ஏமாற்றாமல் இருப்பது, இதுவெல்லாம் இபாதத்தா இவருக்கு இல்ல. எப்ப இபாதத்தாக மாறும்?
அல்லாஹ்வுக்காக என்று அவர் இவற்றை விடுவாராக இருந்தால் அவையெல்லாம் இபாதத்தாக மாறும். இதுக்கு ஆதாரம் என்னென்றால் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா அராத அப்தி அன் யஅமல ஸய்யிஅத்தன், என்னுடைய அடியான் ஒரு பாவம் செய்ய நாடினால் ஃபலா தக்துபூஹா அலைஹி, அதை அவனுக்கு நீங்கள் எழுதாதீர்கள். யாருக்கு சொல்றான்? மலக்குகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய அடியான் ஒரு பாவம் செய்ய நாடினால் அதை அவனுக்கு நீங்கள் எழுதாதீர்கள். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ரஹ்மான். இந்த ஹதீஸை திரும்ப திரும்ப நம்ம படித்து பார்த்தாலே அல்லாஹ்வில நம்மளை அறியாம பெரிய மஹப்பத் வரும். திரும்ப சொல்றான் அல்லாஹ் தஆலா, ஃபலா தக்துபு அலைஹி ஹத்தா யஅமல, அவன் செய்யும் வரைக்கும் எழுதாதீர்கள், அந்த பாவத்தை செய்யும் வரைக்கும் எழுதி விடாதீர்கள். ஃபஇன் அமிலஹா, அந்த பாவத்தை அவன் செய்தால் ஃபக்துபூஹா பிமிஸ்லிஹா, அவன் செய்த அளவுக்கு தான் எழுதுங்க, மேலதிகமாக எழுதி விடாதீர்கள். அந்த பாவத்தை செய்தால் செய்த அளவுக்கே எழுதுங்கள், மேலதிகமாக எழுதி விடாதீர்கள். வஇன் தரகஹா மின் அஜ்லி, எனக்காக வேண்டி அவன் செய்ய நினைத்த பாவத்தை செய்யாமல் விட்டால் ஃபக்துபூஹா லஹு ஹஸனா, அதை அவனுக்கு ஒரு நன்மையாக மாற்றி எழுதுங்கள். அல்லாஹ் அக்பர். ஃபஇன் அமிலஹா வஇதா அராத அன் யஅமல ஹஸனதன், ஒரு நன்மை செய்ய அவன் நாடினால் ஃபலம் யஅமல்ஹா, ஆனா செய்யல. நன்மை செய்ய நாடினான், ஆனால் அந்த நன்மை அவன் செய்யவில்லை. ஃபக்துபூஹா லஹு ஹஸனா, அவனுக்கு ஒரு நன்மையாக அதை எழுதுங்கள். இன்றைக்கு நம்ம காலையில் வரும்போது சிலர் உது செஞ்சுட்டு லுஹா தொழணும் உண்டு நினைத்திருப்போம் உது செய்யும் போது, ஆனால் தொழாம வந்துட்டோம். நிச்சயமாக நமக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டிருக்கும். உது செஞ்சுட்டு வரணும்னு நினைத்திருப்போம், ஆனால் உது செய்யாம வந்திருப்போம். அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு நன்மையை எழுதியிருப்பான். அதே போல ஃபஇன் அமிலஹா, அவன் அதை செய்தால் ஃபக்துபூஹா லஹு பிஅஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعف, அந்த நன்மையை அவன் செய்து விட்டால் 10 மடங்காக 700 மடங்கு வரைக்கும் அதிகமாக அவனுக்கு எழுதுங்கள். அல்லாஹு அக்பர். இந்த உண்மையிலே புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ் தனிமையில உட்கார்ந்து சரியா படித்துவமாக இருந்தால் அல்லாஹ்வை நேசிக்காம நம்மளால் எழுந்து செல்ல முடியாது. அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அன்பு, கருணை எவ்வளவு விசாலமானது என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரம். இப்ப இந்த இடத்துல நமக்குரிய ஆதாரம் என்ன? அவன் ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறான், எழுதி விடாதீர்கள் செய்யும் வரைக்கும். அந்த பாவத்தை செய்தால் ஒரு தீமையை தான் எழுதுங்க, அதுக்குரிய அளவுக்கு எழுதுங்க. அவன் எனக்காக வேண்டி அதை விட்டால், எனக்காக வேண்டி அதை விட்டால், செய்யாமல் விட்டால் அவனுக்கு ஒரு நன்மை எழுதுங்கள். அப்ப அல்லாஹ்வுக்காக விடுவது பாவத்தை, இது இபாதத். இப்ப நிறைய பேர் சந்தர்ப்பம் கிடைக்காம நிறைய பாவம் செய்யாம இருக்கிறதால அவங்க இபாதத்தாளி அல்ல, சமுதாயத்துக்குள்ள போகல, துணிச்சல் இல்ல, ரைட், அந்த ஸ்மார்ட் இல்ல, கட்ஸ் இல்ல பாவம் செய்யறதுக்கு. இருந்துட்டு நான் பாவமே செய்யறல, நான் இபாதத்தாளின்னு சிலர் சொல்லுவாங்க இருக்காங்க. இவங்க இபாதத்தாளியா? இவங்க உண்மையாக என்னத்துக்காக செய்யாம இருக்கிறாங்கன்ற சந்தர்ப்பம் கிடைக்கல, பயம், துணிச்சல் கிடையாது, இதால பாவம் செய்யாம இருந்துட்டு இப்ப கடை வச்சுட்டு இருக்கிறது திருட பயம், அதனால திருடுறல்ல. இவர் இபாதத்தாளியா? வட்டிக்குரிய ரூட் தெரியாது, எனவே வட்டி வாங்கல, இவர் இபாதத்தாளியா? ட்ரிங்க் பண்றதுக்கு பயம், என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோ, குடும்ப கௌரவம் பாதிக்கப்பட்டுருமோ என்ற பயம், இதனால குடிக்காம இருக்கிறார், இவர் இபாதத்தாளியா? இல்ல. உண்மையான இபாதத்தாளி யார் இந்த விஷயத்துல? அல்லாஹ் பார்த்துக்கு இருக்கிறான், நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போய் தண்டனை வாங்க வேண்டி வரும், எனவே நான் வட்டி கடைசி வரையும் வாங்க மாட்டேன், கடைசி வரையும் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மதுபானம் அருந்த மாட்டேன், அல்லாஹ் தடை செய்தவைகளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சாப்பிட மாட்டேன் என்ற உறுதியோடு இருப்பது இபாதத்தாகும். அதுல இந்த குகைக்குள்ள மாட்டின 3வது நபர் என்ன சொன்னார்?
யா அல்லாஹ், என்னுடைய அந்த முறைப்பெண்ணோடு விபச்சாரம் செய்யாமல் நான் தவிர்ந்து கொண்டது உனக்காக இருந்தால் கல்லை அகற்று. எனவே கல் அகன்றது. அப்போ அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் தடுத்தவைகளை விடுவது இபாதா கைருல் மஹ்தாக்குள்ள வரும். இதுதான் இபாதத்தினுடைய வகைகள். அடுத்தது இன்னும் ஒன்று, இபாதத்தில் கைர் மஹ்தாவில் மூன்றாவது வகை, அல்லாஹ் அனுமதித்தவற்றை அவனது திருப்தியை நாடி செய்வது. அல்லாஹ் சில விஷயங்களை அனுமதித்திருப்பான், அனுமதித்தை சும்மா செய்கிறோம். தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், குளிக்கிறோம். இது அனுமதிக்கப்பட்டது. குளிச்சா பாவமா? இல்லை. சாப்பிட்டா பாவமா? இல்லை. சாப்பிட்டா நன்மை கிடைக்குமா? இல்லை. நன்மை, உலக நன்மை கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது இபாதத்தாக மாறுமாண்டா கிடையாது. எப்போது அல்லாஹ்விடத்தில் இபாதத்தாக மாறும்? நியத்தை வைத்துத்தான் மாறும். இப்போ உதாரணமா நான் நேரத்தோட தூங்குறேன். இப்போ நண்பர்களும் வராங்க, டிவியில் நல்ல இன்ட்ரெஸ்டான ஷோவெல்லாம் போய் கொண்டிருக்கு. ஆனால் நான் நினைக்கிறேன், இல்லை போய் தூங்குவோம். எதுக்காக தூங்குறேன்? காலையில் வெளியே டியூட்டிக்கு போகணும்டா, ஃபஜ்ர் தொழணும், அல்ல தஹஜ்ஜத்துக்கு கிளம்பணும். இந்த நியத்தில் தூங்கினேன்டா, இந்த தூக்கத்துக்கு நன்மை இருக்கிறது. இந்த தூக்கம் இபாதத். ரைட். நல்லா சாப்பிட்டு வரேன். நான் டைமுக்கு டெய்லி ஒழுங்கான முறையில் சாப்பிட்டு கொண்டு வரேன். என்ன யோசிக்கிறேன் என்றால், நான் என்னுடைய உடம்பை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கணும். ஒரு ஆரோக்கியமான உடம்பை வளர்த்தெடுத்து நான் ஜிஹாத் செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெற வேண்டும். இப்போ நான் சாப்பிடும் போதெல்லாம் என்னுடைய நோக்கம் என்ன? ஜிஹாத். ஜிஹாத் என்று இருக்கும். எனவே அது ஒரு இபாதத்தாக மாறும். ரைட். இதற்கு ஆதாரம் என்னென்று கேட்டால், முந்தி நம்ம பார்த்த 2 ஹதீஸ்களும் இருக்கே. எது? உன்னுடைய மனைவிக்கு நீ செலவழிக்கிறது, உன்னுடைய குடும்பத்துக்கு நீ செலவழிக்கிறது, அதன் மூலம் எல்லா இடத்துல கூலி எதிர்பார்க்கிறது. அதுவும் வாஜிபானதும் இருக்கு, அனுமதிக்கப்பட்டதும் இருக்கிறது. அதே போல பிரதானமான ஒரு செய்தி என்னென்றால், அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி. நான் 33 வயது அவங்க மௌத்தாகும்போது. அந்த வயதில் மௌத்தாகும்போது மிகப்பெரிய ஒரு ஆபிதாக இருந்த ஒரு பெரிய தாயும் கூட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, கைஃப தக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை எப்படி ஓதுவாய் என்று கேட்குறாங்க. நீ எப்படி குர்ஆன் ஓதுவாய்? பாருங்க, அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கொள்கிற விஷயங்களை. இது சும்மா யதார்த்தமாக நடக்கிற விஷயம். நீங்கள் எப்படி குர்ஆன் ஓதுவீங்க என்று கேட்டோன்னு அவர் சொல்கிறார், அனாமு அவ்வலல் லைல், இரவில் முதல் பகுதியில் நான் தூங்கிடுவேன். இரவின் முதல் பகுதியில் நான் தூங்கி விடுவேன். ஃபஅக்கூமு வகத் கதைத்து ஹிஸ்பி மினன் நௌம், பிறகு நான் அந்த பகுதி, என்னுடைய அந்த தூக்கத்தினுடைய பகுதியை முடித்தவனாக எழுந்திருப்பேன். ஒரு பகுதி தூங்கிட்டு எழுந்திருப்பேன். ஃபஅக்ரஉ மா கதபல்லாஹு லி, அல்லாஹ் எனக்கு எழுதிய அளவுக்கு நான் ஓதுவேன். இரவில் நேரத்தில் தூங்கி ஒரு குறிப்பிட்ட நேரம், அவருக்குன்ற ஒரு ஹிஸ்பிரிக்கு குறிப்பிட்ட அளவு தூக்கம். அந்த தூக்கம் முடிந்தவுடன் எழுந்து உட்கார்ந்து என்னால் முடியுமானவரை, எனக்கு அல்லாஹ் எவ்வளவு நாடி இருக்கிறானோ அந்த அளவுக்கு நான் ஓதுவேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்றார், ஃபஅஹ்தஸிபு நௌமதி கமா அஹ்தஸிபு கௌமதி, நான் நின்று வணங்குவதற்கு அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்ப்பது போல. நல்லா கவனிச்சுக்கொள்ளும். நான் நின்று வணங்குவதற்கு அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்ப்பது போல நான் தூங்குவதற்கும் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்க்கிறேன். அப்ப தூக்கம் என்பது சாதாரணமாக உள்ள ஒன்று, எல்லா மனிதனாலையும் தவிர்க்க முடியாது, அல்லாஹ் அனுமதித்தது. ஆனால் இந்த தூக்கத்தை நம்மளால இபாதத்தாக மாற்ற முடியும். இந்த ஹதீஸ் இந்த அசர் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் அனுமதித்தவைகளை அல்லாஹுக்காக செய்யும் போது அது இபாதத்தாக மாறும். அந்த இபாதா என்ன பேர் அழைக்கப்படும்? இபாதா கைருல் மஹ்தா. இப்ப நம்ம இபாதத்தினுடைய எல்லா வகைகளையும் பார்த்துட்டோம். இபாதா மஹ்லாண்டும் இபாதா கைர் மஹ்லாண்டும் இபாதத் 2 வகைப்படும் என்று பார்த்தோம். இந்த இபாதத்துகள், நம்ம செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசை
இபாதத் செய்கிறவனிடம் வர வேண்டும். இபாதத்துகள் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம், பெருமையை தரக்கூடாது. இபாதத் நமக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரலாம், பெருமையை தரக்கூடாது. ஒரு நல்ல முஃமின் அவன் செய்கிற இபாதத் போதாது என்றுதான் எப்போதும் நினைப்பான். அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய ஒரு முஃமின் தான் செய்யக்கூடிய இபாதத் போதாது என்றுதான் நினைப்பான். அந்த இபாதத்தை செய்யும் போதும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வல்லதீன யுதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா. அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், அவர்களுடைய உள்ளங்களில் பயம் இருக்கும். புரியுதா? அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்களாம், செலவு செய்யும் போது உள்ளம் நடுங்குமாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இவங்க குடிக்கிறவங்களா, மதுபானம் அருந்தக்கூடியவங்களா, விபச்சாரம் செய்யக்கூடிய மக்களா? கொடுக்குறாங்க, தர்மம் செய்யும் போது என்னது பயப்படணும்? இப்ப பயப்படுறதாக இருந்தால் இவங்க தவறு செய்யக்கூடியவங்களா இருந்தால் தான் பயப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சீரியஸ் ஆயிட்டாங்க. சொன்னாங்க, லா யா பின்த சித்திக், ஆயிஷா ஆயிஷ் என்று செல்லமா கூப்பிடுறவங்க என்ன சொன்னாங்க, சித்திக்குடைய மகள் அப்படி இல்லைன்னாங்க. அவங்க குடிகாரர்களும் இல்லை, விபச்சாரம் செய்கிறவர்களும் இல்லை. அவங்க யாரு? இபாதத்தாளிகள். அவங்களுக்கு என்ன பயம் என்றால், அல்லாஹ் நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்ற பயம். அப்ப நம்ம பெருமை அடிக்கலாம் இபாதத் செஞ்சுட்டு. சிலர்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு, நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இபாதத் யாருக்கும் தெரியாம செய்ய வேண்டியதான் இபாதத். சில நேரங்களில் தெரிஞ்சு செய்வோம். எதற்காக செய்வோம்? இன்னும் நன்மை கூட கிடைக்கணும்ன்றதுக்காக. எப்படி? என்ன பார்த்து மற்றவங்க செய்ய வேணும், செஞ்சா எனக்கும் அதனால் அவங்க செய்யற நன்மை கிடைக்கணும்ன்றதுக்காக செய்யற இபாதத் இருக்கு. இது பகிரங்கமா செய்யலாம். அப்படி இல்லைன்றால் முடியுமானவரை இபாதம் ரகசியமாத்தான் செய்யப்பட வேண்டும். இப்ப இபாதத்தை செய்யும் போது அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பயம் செய்கிறவரிடம் இருக்க வேண்டும். இப்ப இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சும்மா ஏற்றுக்கொள்ள மாட்டான். 2 நிபந்தனைகளோடு அந்த இபாதத் செய்யப்பட்டால் தான் அல்லாஹ் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்வான். முதல் நிபந்தனை இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்றால் என்ன? அல்லாஹுக்காக. இதை நம்ம உள தூய்மை என்று சொல்றது ரியாலிட்டி சரியா வாரல்ல. அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய திருப்தி, அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹ்விடத்தில் நான் போய் நிற்கும் போது என்ற அந்த உணர்வோடு அந்த இபாதத் செய்யப்பட வேண்டும். இந்த குறிப்பாக இபாதா மஹபாவை செய்கிற போது அதுல கடுகள வேணும், ஷிர்குல் அஸ்கர் வந்து விடாமல் பார்க்க வேண்டும். ஷிர்குல் அஸ்கர் எது? சிறிய ஷிர்க். எது அது? ரியா, மோஸ்து. உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் அடிக்கடி பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான் இந்த இஹ்லாஸ். ஏனென்றால் மனிதனுடைய உள்ளம் வீக்கானது. இஹ்லாஸ் மிஸ் ஆனா நிறைய லோஸ்ட் ஆகும். இஹ்லாஸுக்காக நம்ம நிறைய போராட வேண்டும். இப்போ சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவாங்க, மா ஆலஜ்து ஷைஅன் அக்ஸர மிம்மா ஆலஜ்து நிய்யதி. என்னுடைய நிய்யத்தை நான் மீள் பரிசீலனை செய்தது போன்று வேறு எதையும் நான் மீள் பரிசீலனை செய்தது கிடையாது. நம்முடைய நீயத்தை திரும்ப திரும்ப நம்ம கேட்க வேண்டும். இப்போ இந்த கிளாஸுக்கு வரப்போகிறோம் என்றால் எதற்காக இந்த கிளாஸுக்கு நாம் போக வேண்டும்? உண்மையிலே இவ்வளோ டைம் ஒதுக்கி இந்த இடத்துல வரும்போது ஏதாவது ஒரு உலக லாபம் இந்த கிளாஸின் மூலம் நம்மால் எதிர்பார்க்கப்பட்டால் எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணின நஷ்டவாளிகளாக போயிடுவோம். ஆனால் அந்த எண்ணத்தை எடுப்பது கஷ்டம். அந்த எண்ணம் எப்போ வரும் என்றால் ரப்ப புரிந்து கொண்டால் வரும். மறுமையை பற்றிய சரியான நம்பிக்கை இருந்தால் அந்த எண்ணம் வரும். மனிதனை பற்றி சரியாக புரிந்து கொண்டாலும் அந்த எண்ணம் வரும். மனிதன் நம்மளை போலதான் அடிக்கடி மாறுவான். எந்த நேரத்திலும் ஒரு மனிதன் ஒரே நிலையில் இருப்பதில்லை. ஒரு நேரம் நம்மை பாராட்டுவான், இன்னும் ஒரு நேரம் நம்மை திட்டுவான். நல்லா நம்ம ஃபேமிலிக்குள்ள பார்க்குறோம், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள்.
உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள் என்று குடும்பத்துக்குள்ள நண்பர் வட்டத்திலே எல்லாம் பார்க்கிறோம். அப்படித்தான் சமுதாயத்திலும் இப்படித்தான் பார்க்கிறோம். ஒரு தலைவரை கொஞ்ச நாளைக்கு நல்லா பாராட்டிட்டு இருக்கும் அந்த சமுதாயம், திரும்ப திடீர்னு அவரை திட்டும். அப்ப இந்த மனிதனால நமக்கு என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு நன்மையை செய்ய இந்த மனிதனால் முடியுமா? அகீதாவின் அடிப்படையில் சொல்லுங்க. என்னால் உங்களுக்கு ஒரு அணுப்பிரமாணம் நன்மை செய்யவும் முடியாது, அணுப்பிரமாணம் தீமை செய்யவும் முடியாது. நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு ஒரு அணுப்பிரமாணம் தீமை செய்யவும் முடியாது, நன்மை செய்யவும் முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால உட்கார வச்சுட்டு, சிறுவனே, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் நன்மை செய்ய முடியாது. அல்லது எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மாத்திரம்தான் நடக்கும். இதுதான் மனிதனுடைய நிலை. இந்த மனிதனை போய் நம்முடைய இபாதத்துகளின் மூலம் ஏன் நம்ம திருப்திப்படுத்த ட்ரை பண்ணணும்? இபாதத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். அப்ப யாரை திருப்திப்படுத்தணும்? அல்லாஹ்வை தான் திருப்திப்படுத்தணும். அல்லாஹ் தான் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் பொருந்தி கொண்டால் தான் அவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அன்பு கிடைத்தால் தான் சுவர்க்கம் போகலாம். இந்த இஹ்லாஸ் குறிப்பாக இந்த சும்மா பள்ளியில் உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கிறவங்களை பெருசா பாதிக்காது. யாரை பாதிக்கும் என்றால் தாவா செய்கிறவங்களை, சமுதாய பணிகளில் ஈடுபடுறவங்களை நிறைய பாதிக்கும். அதனால அடிக்கடி எந்த ஒன்றை செய்யும் போதும் நம்முடைய இஹ்லாஸை நாம் முள் பரிசீலனை செய்ய வேண்டும். இல்லைன்றால் கடைசியில் கைசிதப்படுவோம். உலகத்தில் இஹ்லாஸ் இல்லாம நீங்க உதாரணமாக இப்ப இபாதா கைர் மஹ்தாவை எடுத்துக்கிட்டால், மனைவிக்கு குடும்பத்துக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. இப்படி கொடுக்குற நேரம் அவங்க நமக்கு ஒரு டைம் உதவி செய்யணும்ன்ற எதிர்பார்ப்போட கொடுத்தோம் என்றால் செய்யாம போனா ஏமாற்றம் ஆகுது. சில நேரம் அவங்க அந்த ஏணியை போல நம்மளை பயன்படுத்தி போட்டு எட்டி உதைச்சிருவாங்க. அந்த டைம்ல மனம் உடைஞ்சு பைத்தியாரம் மாதிரி மாறுறான். ஆனால் அல்லாஹ் ஒருவனுக்காக செஞ்சிருந்தால் ஒரு பாதிப்பும் இல்லை. கோடிக்கணக்கில் கொடுத்திருந்தாலும் சரி, சும்மா நம்மளால முடியுமான ஒரு 5-10 கொடுத்திருந்தாலும் சரி, எந்த ஒரு பாதிப்பும் வராது. நம்முடைய பெரிய ஒரு பங்களாவை அவங்கள கொடுத்துட்டோம். என் சிஸ்டர் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய சகோதரர் நல்லா இருக்க வேண்டும் என்று பெரிய ஒரு பங்களா, பல கோடி பொறுமதியானத்தை கொடுத்துட்டோம். அவங்க நம்மளை ஏணியா பயன்படுத்தி எட்டி உதைச்சிட்டாங்க. இதை நீங்க அவங்களுக்காக செய்திருந்தால் இதிலிருந்து மீள் அவங்களுக்கு மௌத்தாகும் வரைக்கும் முடியாது. நீங்க கஷ்டப்படுற டைம்ல எல்லாம் இதான் நினைவுக்கு வரும். ஆனால் இதை அல்லாஹ்வுக்காக செய்திருந்தால் நம்மளோட மனம் உடனே என்ன சொல்லும்? நம்ம இவங்க யாருக்காகவும் பண்ணல, இதை நம்ம பண்ணதெல்லாம் அல்லாஹ்விட்ட ரெக்கார்டில் எதிரிக்கும். அல்லாஹ் இதுக்கு நிறைவான கூலியை மறுமையில் தருவான். இப்ப இந்த எண்ணம் சமுதாய பணியில் ஈடுபடுறவங்களுக்கு வரலண்டா ஃபெடப் வரும். அதனால நீங்க திடீர்னு பார்க்கலாம் நிர்வாகத்தில். இப்போ நீங்கள் நிர்வாகமாக ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு இயங்குவீங்க, ஒரு மதரசா, ஒரு மஸ்ஜித், ஒரு மர்கஸ், ஒரு குரூப் இருக்கும். திடீர்னு இல்லாமல் போகும். என்னன்னு கேட்டால், எனக்குரிய டியூ ரெஸ்பெக்ட் கிடைக்கல, என்ன நீங்கள் மதிக்கலை, என்ன கண்டுகொள்ளலை. இவங்க கண்டாத்தான் என்ன, காணாட்டித்தான் என்ன? இவங்க யாரு? இவங்க பாராட்டி சுவர்க்கம் கிடைக்குமா? நமக்கு தேவை ரப். எனவே இவன் என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய நன்மையை தேடிக்கொள்வோம். இப்ப தனிய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறத விட ஒரு மஸ்ஜித் நிர்வாகத்தில் இணைந்தால் நிறைய நன்மையை பெறலாம். ஜும்மாக்கு ஏற்பாடு பண்றோம், ஒரு 500 பேர் ஜும்மாக்கு வராங்கண்டா எல்லோருடைய நன்மையில நமக்கு ஷேர் இருக்கா இல்லையா? இந்த நோக்கத்தோட நம்ம இயங்கி பாருங்க. ஒரு காலம் ஃபெடப் வராது, ஒதுங்க மாட்டோம், திருப்தி தான் அதிகரிக்கும். இவங்க திட்டினா சந்தோஷமும் வரும். நம்ம போகாத ஒரு மஷூராவில் நம்மளை பற்றி திட்டாங்கன்னு ஒரு மெசேஜ் வரும், தப்பா பேசிட்டாங்கன்ட்டு. அப்ப நமக்கு சந்தோஷமா இருங்க, அல்ஹம்துலில்லாஹ். இவங்க புகழ்ந்தா தானே ஆபத்து எனக்கு, ரைட்? இவங்க இப்படி பண்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யறாங்க. அல்லாஹுக்காக 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 என்ற எண்ணம் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மிடம் இருந்தால் நம்முடைய பணிகளை திருப்தியாக செய்யலாம், நிறைவான கூலி கிடைக்கும், அல்லாஹ் கபூல் செய்வான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு வலியுறுத்துகிறான். இரண்டாவது நிபந்தனை என்ன? முவாஃபகத்து ஷராஇல்லாஹி தஆலா,
அல்லாஹுடைய ஷரீஅத்துக்கு பொருத்தமானதாக ஏற்ப அது இருக்க வேண்டும். அல்லாஹுடைய ஷரீஅத்திற்கு ஏற்ப அந்த இபாதத் இருக்க வேண்டும். இதை நம்ம வேற வார்த்தையில முதாபா என்று சொல்லுவோம், இத்திபா உர் ரசூல் என்று சொல்லுவோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காட்டிய பிரகாரம் இருக்க வேண்டும் என்று சொல்றதெல்லாம் இதுதான். அப்ப வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இரண்டாவது நிபந்தனை இந்த நிபந்தனை. இந்த நிபந்தனையில நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிய முறையில் ஒன்றை செய்வது என்பது. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியது எதற்காக? நாம் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காகத்தான். அல்லாஹ்வை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காகத்தான் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான். இப்ப நாம் விரும்பியபடி வணங்கலாம் என்றிருந்தால் ஒரு தூதர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நினைச்சபடி நீங்க நினைச்சபடி வணங்கிட்டு போகலாம். இப்படித்தான் அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி தருவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் சூரத்துல் ஹஷ்ர் 7வது வசனத்துல, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. தூதர் எதை கொண்டு வந்தார்களோ அதை எடுத்து நடங்கள், எதை தடுத்தாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். முஆமலாத்திலேயும் பொருந்தும், அஹ்லாக்லேயும் பொருந்தும், இபாதாத்திலேயும் பொருந்தும், அகீதாவிலேயும் பொருந்தும். எதையெல்லாம் அவர் கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதையெல்லாம் தடுத்தாரோ அவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பூரணப்படுத்தி போட்டு என்ன சொல்றாங்க? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் நாம் காட்டித்தராத ஒன்றை கொண்டு வருகிறாரோ, புதிதாக உண்டு பண்ணுகிறாரோ, அது நிராகரிக்கப்படும். ரைட்? அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் இல்லாமல் ஒரு இபாதத் செய்யப்பட்டால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த ரெண்டு நிபந்தனைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு ஆதாரணமாக மிக முக்கியமான குர்ஆன் வசனமாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி வசனத்தை கொண்டு மன் அமில ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. இந்த வசனத்தை கொண்டு வராங்க. யார் ஒருவர் அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ அவர் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், சாலிஹான அமலை செய்யட்டும், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்பை வணங்குவதில் அவனுக்கு எந்த ஒன்றையும் எதையும் இணையாக்காமல் இருக்கட்டும். இதை வைத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ஒருவர் 100% இஹ்லாஸாக ஒரு வணக்கத்தை செய்கிறார், அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராததை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் ஒருவர் 100% அல்லாஹுடைய தூதர் காண்பித்தபடி செய்கிறார், ஆனா இஹ்லாஸ் கிடையாது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அமலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இரண்டு நிபந்தனைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாஸும் இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையிலும் இருக்க வேண்டும். இதிலையும் நாம் நமக்கு என்று ஒரு கொள்கையை வகுத்துக் கொள்ள வேண்டும். என்ன கொள்கை என்றால், இப்ப நம்ம எல்லாரும் மற்றவர்களுடைய விஷயங்கள்லாம் இதை கூட அப்ளை பண்ண ட்ரை பண்ற, நம்முடைய விஷயங்கள்ல தவறி போகுது. நாம மாற என்ன செய்யணும்? முதலில் என்னுடைய லைஃப்ல இது சரியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அதுக்கான ட்ரை. எந்த ஒன்றையும் செய்யும் போது சரியா தீர விசாரித்து, மற்றவங்களுக்காக அல்ல, நான் இப்படி செய்கிறேன், எனக்கு இப்படி வேண்டும், எனவே அதோடு தொடர்பான உலமாக்களை சந்தித்து அவர்களிடம் அதுக்குரிய விளக்கத்தை கேட்டு இப்படி பண்ணலாமா பண்ண முடியாதா? உம்ராவுக்கு போறோம், ஹஜ்ஜிக்கு போறோம், அல்லது ஒரு பெற்றோர் மௌத்தாயிட்டாங்க அவங்களுக்காக ஒரு தர்மம் செய்ய போறோம், ஒரு இன்னும் ஒரு இபாதத்தை செய்ய போறோம். உடனே நம்ம என்ன செய்யணும் என்றால், இதில் உள்ள சரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்ன என்பதை தெரிந்து செய்யணும். இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இஜ்திஹாதுக்குரிய விஷயங்கள். இஜ்திஹாதாக இருந்தாலும் நம்மகிட்ட அதுல கேலஸ் வரக்கூடாது. இப்ப சிலர் சொல்லுவாங்க, சுன்னாக்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றது, சில்லறை பிரச்சனைன்னுவாங்க. சுன்னாக்கள் சில்லறை பிரச்சனை உண்டு. சில்லறை பிரச்சனை என்பதற்கும் இஜ்திஹாதுக்குரிய விஷயங்களில் பிளெக்சிபிளா இருக்கணும் என்பதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. சுன்னாவை சில்லறை பிரச்சனை என்று சொன்னால் அது ஏகோபித்த சுன்னாவும் சில்லறை ஆயிடும். இப்ப உதாரணமா பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது வலது காலை முற்படுத்தி நுழைய வேண்டும், கருத்து வேறுபாடுதிக்கா? சில்லறை பிரச்சனைன்னா நம்ம இதை மக்களுக்கு ஆர்வம் ஊட்ட முடியாது. இப்ப தாடி வைக்கிறது சுன்னா, வாஜிபா இல்லையா என்பது கருத்து வேறுபாடு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தாடி வைத்திருந்தார்கள் என்பது கருத்து வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்டது தானே. அப்ப இதெல்லாம் சில்லறைன்னு சொன்ன உடனே வலிக்க ஆரம்பிச்சிருவான்.
இப்ப இந்த ஒரு கருத்து, இந்த சில்லறை சில்லறை என்று உருவாக்கப்பட்டதுனால இபாதத்துகள் எல்லாம், அதுல குறிப்பாக சுண்ணாவான இபாதத்துகள் எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு பெருமானமற்று போயிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆடையில உள்ள சுண்ணா, மற்றது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வீட்டுக்குள்ள கடைபிடிக்க வேண்டிய சுண்ணா, பாத்ரூம்ல கடைபிடிக்க வேண்டிய சுண்ணா, கடைத்தெருவில் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணா, இந்த சுண்ணாக்கள் எல்லாம் முக்கியம் இழந்து போவதை நம்ம பார்க்கிறோம். எனவே சுண்ணா என்பதற்குரிய சரியான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய சொந்த லைஃப்ல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். முடியுமான மற்றவங்களை பார்க்க தேவையில்லை. சில நேரம் நம்முடைய வழிகாட்டிகள் கூட முன்மாதிரி அற்றவர்களாக இருப்பார்கள். அது நமக்கு அவசியம் இல்லை. அவங்க நரகம் போகக்குள்ள நம்மளும் பின்னால் இழுபட்டு போக முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே அவர் அப்படி பண்றார், இவர் இப்படி பண்றார், இது ஒரு நெகட்டிவ் திங்கிங் ஸ்டைல். இது அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து இல்லை. நமக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் எப்படி இருக்கின்றதை பார்க்க வேணும். எனவே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் இந்த 2 நிபந்தனைகளையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் பேணக்கூடாது என்ற ஒரு வரையறையை நமக்கு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது இபாதத்தினுடைய அடிப்படைகள். இது மிக முக்கியமான ஒரு டாபிக். இபாதத்தினுடைய அடிப்படைகள். இபாதத்தினுடைய அடிப்படைகள் எனும் போது இப்ப ஏற்கனவே பார்த்த 2 ஷரத்துகள், ரைட்? என்னது? இஹ்லாஸ், ஷரியாவினுடைய உடன்பாடு. இந்த 2 இருந்தால்தான் இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த அடிப்படைகள் இருந்தால்தான் இபாதத் டேஸ்டாக இருக்கும். இப்ப நமக்கு நம்மட நிலை கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது, அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக மக்கள் உடைய நிலையை நீங்க எடுத்து பாருங்க. அவங்க உட்கார்ந்து கிரிக்கெட் என்றால் எத்தனை மணி நேரம் என்றாலும் உட்கார்ந்து பார்க்க முடியுதுன்னா என்றால் அதில் அவங்களுக்கு டேஸ்ட் இருக்கு. தொழுகையை உரிய நேரத்தில் தொழ முடியுதா என்றால் அதில் டேஸ்ட் வரல. சில இளைஞர்களை நம்ம பார்க்குறோம், குறிப்பிட்ட டைம் வந்தால் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது அவங்களுக்குன்ற ஒரு டைம் இருக்கு. அவங்க எழுதாமல் தீர்மானித்த ஒரு டைம் உண்டு இருக்கும். அந்த டைம் வந்து அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. லிமிட்டே இருக்காது பேச்சுக்கு, ஆனால் பேசிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருந்த கால் வரும், போக மாட்டாங்க, ரைட்? சில நேரங்கள் அவசியமான தேவைகள் கூட இருக்கும், போஸ்ட்போன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த சட்டிங்கில் அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னென்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதே இளைஞர்கள் பள்ளிவாசல்ல வாரத்தில் ஒரு நாள் ஒரு தஃப்சீர் வகுப்பு நடக்கிறது வாங்கன்னு கூப்பிட்ட வராங்களா? தஃப்சீர் வகுப்பு ஒரு இபாதத், இது ஒரு லகு. புறம் கோல் பொய் இது பேசாம சும்மா காமன் விஷயங்கள் பேசிட்டு உட்கார்ந்தாங்க என்றால் அது ஒரு லகு. லகுண்டா என்ன? வீணான ஒரு மஜ்லிஸ். அதுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டேஸ்ட் இருக்கு. ஆனா இபாதத்துல டேஸ்ட் இல்லை. இப்போ எல்லாம் நீங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உலக விஷயங்கள் இருக்கிற டேஸ்ட் நமக்கு இபாதத் இல்லை. நம்ம கூட இபாதத்துல டேஸ்டோட ஈடுபடுறோமா அல்லது நிர்பந்தத்தில் ஈடுபடுறோமா? இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். இப்ப தொழுகைக்கு தொலை போறோம், ஃபஜ்ருக்கு எழுந்து தொழுகையில் உள்ள இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டு போறோமா அல்லது அல்லாஹ்க்கு பயத்தில் இழந்துட்டு போறோமா? பெரும்பாலும் பயந்து தான் போறோம். அது கூடி குறையிற நேரம் ஒரு சிலர் விதிவிலக்கு அறிப்போம், ரைட்? பெரும்பாலும் உள்ள நிலை என்னன்னு பார்த்தா பயந்து தான் போறோம். நரகத்துக்கு பயத்தில், அல்லாஹ்க்கு பயத்தில் விழுந்து போய் தக்பீர் கட்டினா கொட்டாவி வருது, தூக்கம் வருது. ஆனா நம்ம விடுறதில்ல, அப்படி நின்று தொழுதுட்டு தான் வருவோம். உட்கார்ந்து திக்ரு செய்யறோம். என்னத்துக்காக திக்ரு செய்யறோம்? திக்ருல டேஸ்ட் ஒன்று வரல நமக்கு. நம்ம திக்ரு செய்யற என்னன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திக்ரு செய்ய சொல்லிட்டாங்க, இப்படி சொர்க்கம் போய் ஆகணும்ன்றதுக்காக நிர்பந்தத்தில் திக்ரு செய்யறோம். இப்ப குர்ஆன்ல டேஸ்ட் வந்தா ரமலான்ல மட்டுமா டேஸ்ட் வரும்? குர்ஆன்ல டேஸ்ட் வந்து எப்பவும் அந்த டேஸ்ட் இருக்கத்தானே வேணும். இப்ப இந்த சீரியல் பார்க்குற பெண்களை பார்க்குறோம், அவங்களுக்கு எப்பவும் டேஸ்ட் தானே. வீட்டை நிக்காஹ் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, யாராவது நோய் வாய்ப்பட்டா கூட
அவங்களோட சீரியல் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே இருக்கு. இப்போ டேஸ்ட் கண்டமாக இருந்தால் டேஸ்ட் எப்பவும் டேஸ்டாக தான் இருக்கு. அப்போ நமக்கு குர்ஆன் ரமலான்ல அப்படி 10 குர்ஆன் ஓதி முடித்தோம், 5 குர்ஆன் ஓதி முடித்தோம். நான் ஃபுல்லாக ஒரு தரம் ஓதி முடிச்சிட்டேன், ரமலானோட முடிஞ்சு. அதுக்கு பிறகு என்ன, அந்த குர்ஆனில் டேஸ்ட் இல்லையா? அப்போ என்னென்றால் நாம் இபாதத்தை செய்யக்கூடிய முறையில் மிஸ்டேக் விடுகிறோம். என்ன மிஸ்டேக் என்றால், இபாதத்தில் 3 அடிப்படைகள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படைகள் பேணாமல் இபாதத்தை செய்கிறோம். இதுதான் மெயின் ரீசன். 3 அடிப்படைகளும் சேர்ந்து செய்தால் அந்த இபாதத் ருசியான டேஸ்டான இபாதத்தாக இருக்கும். எப்படி பொம்பளைகளுக்கு சீரியலில் டேஸ்ட் வருதோ, உட்கார்ந்து இந்த இது பண்ணுறதுல இது இருக்கோ, பேசிட்டு இருக்கிறதுல டேஸ்ட் இருக்கோ, அதே போல் அதை விட பன்மடங்கு நமக்கு இபாதத்தில் மிகப்பெரிய டேஸ்ட் வரும். ரைட். அந்த 3 அடிப்படைகளும் என்னன்னு கேட்டால், ஒன்று அல் மஹப்பா, என்னது, நேசம். 2வது அல் ஹவுஃப், பயம். 3வது அர் ரஜா, ஆதரவு. இந்த 3 என்னன்றதை பார்ப்போம். அதில் சலஃபு சாலிஹீன்கள் சொல்றதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க என்னன்னா, மன் அபத அல்லாஹ பில் ஹுப்பி வஹ்தஹு ஃபஹுவ ஜிந்தீக். யார் ஒருவர் வெறும் நேசத்தின் காரணமாக மட்டும் அல்லாஹ்வை வணங்குவாராக இருந்தால் அவர் ஜிந்தீக். ஜிந்தீக்னா வழிகேடன். நேசத்தின் காரணமாக மட்டும் அல்லாஹ்வை வணங்கினால் அவன் வழிகேடன். வமன் அபதஹு பில் ஹௌஃபி வஹ்தஹு ஃபஹுவ ஹரூரி. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பயத்தில் மாத்திரம் அல்லாஹ்வை வணங்கினால் அவர் ஒரு ஹரூரி. ஹரூரி என்றால் யாரு? வெரி குட், ஹவாரிஜ். அவர் ஹாரிஜியாக்களை சேர்ந்த ஒருவர். வமன் அபதஹு பிர் ரஜாஇ வஹ்தஹு, அல்லாஹ் கூலி தருவான் என்ற அந்த எதிர்பார்ப்போடு மாத்திரம் ஒருவர் அல்லாஹ்வை வணங்கினால் ஃபஹுவ முர்ஜி, அவர் முர்ஜி ஆக்களை சேர்ந்த ஒருவர். முர்ஜி ஆண்ட யாரு? ஈமான் வேறு அமல் வேறு என்று சொல்லக்கூடிய கூட்டம் முர்ஜிஆ. ஏற்கனவே அகீதாவில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். ஈமான் வேற அமல் வேற, ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. நினைப்பறி தானே? முர்ஜியாக்கள் என்ன சொல்லுவாங்கண்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானும் ஒரு மதுபானம் அருந்தக்கூடியவனுடைய ஈமானும் ஈக்குவலானவன் என்று சொல்லுவாங்க முர்ஜியாக்கள். அப்படியான ஒரு முர்ஜி என்று சொல்றாங்க. சொல்றாங்க வமன் அபதஹு பில் ஹுப்பி வல் ஹௌஃபி வர் ரஜா. யார் ஒருவர் அல்லாஹ்வை மஹப்பத்துடனும் பயத்துடனும் ஆதரவோடும் வணங்குகிறாரோ அவர்தான் ஃபஹுவ முஃமின், அவர்தான் உண்மையான மூமின் ஆவார். அப்ப நம்ம ஒன்று பெரும்பாலும் ஹவாரிஜிகளாக தான் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹவாரிஜின்னு சொன்னால் அவங்க சொன்ன அமைப்பில் பயந்து போய்தான் நிறைய இபாதத் செய்கிறோம். மஹப்பத்தில் இபாதத் செய்யலை. மஹப்பத்தில் இபாதத் செஞ்சா நமக்கு இபாதத்தில் நிறைய விருப்பம் வந்திருக்கும். ரைட். இப்போ இபாதத் இந்த 3 அடிப்படைகளையும் கொண்டிருக்க வேண்டும். ஒன்று மஹப்பத், 2வது மஹப்பத்தினால் நேசம் அன்பு, 2வது ஹவுஃப் அச்சம் பயம், 3வது அர் ரஜா ஆதரவு. முதலாவது அடிப்படை மஹப்பா. மஹப்பா என்றால் என்ன? நேசம். நேசம் என்றால் யாரை நேசிக்கிறது? அல்லாஹ்வை. ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறோம். யாருக்காக விடத்தை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்காக குர்ஆன் ஓதுறோம்? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வை தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வில் நேசம் இருக்கா? இல்லை. ரைட். அப்ப எப்படி இபாதத்தில் டேஸ்ட் வரும்? இப்போ ஒரு பொம்பளையோட உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ஒரு பெண்ணோடு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம். ரைட். பேசிட்டு இருந்தா டேஸ்டா இருக்கா இல்லையா மனிதனுக்கு? ஏன் டேஸ்டா இருக்கு? அந்த பெண் அவனுக்கு தெரியும், இவள் பெண், இவளில் இன்பம் இருக்கிறது, இவளில் இது இருக்கு அது இருக்குன்னு அவனுக்கு தெரிகிறதால உட்கார்ந்து அப்படியே பேசிட்டு இருக்கிறான். சமுதாயம் அல்லது வேறு சூழல்கள் அவனை தடுக்கவில்லைன்னா அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பான். அது மாதிரி தான் இந்த சினிமா பார்க்குற கூட்டம்.
அது மாதிரி தான் இந்த பாருக்கு போற கூட்டம். அதில் அவன் டேஸ்ட்டை காண்றதால அப்படி உட்கார்ந்து அதை புரிகிறான். என்ன அந்த விஷயங்களை புரிவதனால் நமக்கு அல்லாஹ்வின் மீது முதல் பெரும்பாலும் நேசமில்லை. ஏன் நேசம் இல்லை என்றால் நேசிக்க வேண்டும் என்பது பெரும்பாலும் தெரியாது. மக்களுக்கு நேசத்துக்கு யாரை மட்டும் சொல்லியிருக்கிறோம் சொல்லலாம். இப்போ தௌஹீத்வாதிகள் என்று சொல்றவங்களும் போட்ட தலைப்பெல்லாம் என்ன? மஹப்பத்துர் ரசூல் தானே போட்டோம் தலைப்பு. பயானுக்கெல்லாம் போட்ட தலைப்பு. எங்கேயாவது நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மஹப்பத்துல்லா என்ற தலைப்புல போஸ்டர்கள் பேனர்களை பார்த்தீங்களா? மஹப்பத்துர் ரசூல் என்று நேசிக்கப்பட வேண்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தானே நான் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு எவ்வளவு குர்ஆன் வசனங்கள், எவ்வளவு ஹதீஸ்கள் கொண்டு வந்தோம். அதற்கு நம்ம பயன்படுத்தின இந்த தௌபா 24வது வசனத்துல முதல் வார விஷயத்தை பேசவே இல்லை. சூரத் தௌபா 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், கணவன் மனைவி, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வீடு, 8 விஷயம். இந்த 8 என்னென்றால் நீங்க யாருக்கிட்டையாவது போய் பேட்டி காணுங்க. நீங்க ஏன் பிசினஸ் பண்றீங்க, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, நீங்க ஏன் இந்த தொழில் பண்றீங்க, என்ன சொல்லுவார்? வீடு கட்டணும்னுவார், அல்லது பிசினஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லுவார், அல்லது பிள்ளைகள் என்னுவார், அல்லது பெற்றோர் என்று சொல்லுவார், அல்லது திருமணம் முடிக்கணும்னு சொல்லுவார், அல்லது திருமணம் முடித்து குடும்பத்தை ஓட்டணும் என்று சொல்லுவார். அவர் என்ன பதில் சொல்லுவாரோ அந்த 8ஐயும் அல்லாஹ் இந்த பட்டியலிடுறான். எந்த ஒரு மனிதர்கிட்ட நீங்க போய் கேட்டாலும் இந்த 8ஐ தாண்டி அவனால பதில் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் அவன் லைஃபுக்கு மீனிங் இந்த 8 தான். 8 அல்லது 8ல் 1. இவை அனைத்தையும் விட யார் ஃபர்ஸ்டுக்கு மஹப்பத்துக்குரியதா இருக்கணும்? மின் அல்லாஹ். ஃபர்ஸ்டுக்கு அல்லாஹ். இந்த வசனத்தை தான் நம்ம எடுத்தோம். எதுக்கு? மஹப்பத்து ரசூலுக்கு. ஆனா அல்லாஹ் பற்றி பேசல. அல்லாஹ் பற்றி பேசுறதே பொருத்தமில்லாத வேலை போன்று நம்முடைய சமுதாயத்தில் ஆக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். எல்லாரும் புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. யாரை பத்தி? ரசூலுல்லாஹ். எழுதத்தான் வேண்டும். ஆனால் அதை விட கூடுதலாக அல்லாஹ் பற்றி எழுதியிருக்கணும், அல்லாஹ் பற்றி பேசியிருக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிப்பது முதல் கடமை என்பதை இந்த நேசிக்க வேண்டிய 3 விஷயங்களுக்குள் முதலிடம் அல்லாஹ்வுக்கு என்பது இந்த சமுதாயத்தில் சொல்லப்பட்டிருந்தா நேசிக்கப்பட வேண்டிய அல்லாஹ்வை பற்றி படித்திருப்பார்கள். அல்லாஹ் பற்றி நமக்கு சொல்லி தந்ததெல்லாம் என்ன? சின்ன வயசுல இருந்து பயமுறுத்துற மாதிரி தான் சொல்லி தந்தான். அல்லாஹ் சுடுவான், நெருப்புல தூக்கி போடுவார். குழந்தைகளுக்கு அப்படித்தானே சொல்லி கொடுக்குறோம். அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கலே, அல்லாஹ் விட்டு தூரமாக்குறோம். பயம் வர வர தூரம் கூடும். பயமும் நேசமும் இருந்தால் நெருக்கம் வரும். இப்ப பாப்பாவில் பிள்ளைகளுக்கு பயம் இருக்கு, ஆனா அன்பும் இருக்கு, அதனால தோல்லுகிறது. பயப்படக்கூடிய வாப்பாவா இருந்தா புள்ள கிட்ட போவாரு. அல்லது முழுக்க பயம் இல்லாத நேசம் மட்டும் இருந்தால் அந்த புள்ள நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு போயிடும். அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிப்பது ஃபர்து ஐனின், கட்டாய கடமை. இப்ப நம்ம மறுமையில சுவர்க்கத்துல போனால் எல்லாம் கிடைக்கும். என்ன நமக்கு இப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் கேட்பதெல்லாம் கிடைக்கும், நினைப்பதெல்லாம் கிடைக்கும். அதுல ஆகப்பெரிய இன்பம் என்ன? அல்லாஹ் பார்க்கிறது. அல்லாஹ் பார்க்கிற இன்பம் யாருக்கு வரும்? அல்லாஹ்வை நேசித்தானே வரும். ஒரு ஆளை நேசிச்சுட்டே இருக்கிறாள் ஒரு பெண், அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிச்சுட்டே இருக்கிறாள். அந்த பெண்ணை பார்க்கவே இல்லைன்னு அவனோட மனம் எப்போதும் என்ன செய்யும்? அவளை பார்க்கணும் பார்க்கணும் துடிச்சு கொண்டே இருக்கும். இப்ப பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை விட மகிழ்ச்சி அவனை கொண்டும் இருக்காது. இப்ப அல்லாஹ்வை நம்ம நேசித்து கொண்டுதான் அல்லாஹ்க்காக தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுறோம், அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக ருக்கு செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக நம்முடைய உயிரையும் கொடுக்க ரெடியாகிறோம். இந்த இதோட அல்லாஹ்வை பார்த்தா அல்லாஹ் பார்க்கிற சான்ஸ் கிடைச்சிட்டேன்னு மற்ற எல்லாம் நத்திங். ஆனா நமக்கு அல்லாஹ்வை தெரியல, அல்லாஹ்வை நேசிக்கல, நிர்பந்தத்துல பண்றோம். உயிரை கொடுக்க ஆசை. என்னத்துக்கு உயிரை கொடுக்க ஆசை? சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போய் நிறைய பேருக்கு, நம்முடைய சமுதாயத்தில் நிறைய மக்களுக்கு தெரியாது சொர்க்கத்தில் அல்லாஹ் பார்க்கலாம் என்பது கூட.
சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்கிற சான்ஸ் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும் என்பது நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் தெரியாது. அந்த சான்ஸ் ஏன் மிக இன்பமானதாக, மிக இன்பம் என்ற அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சொர்க்கத்தில் கிடைக்கிற எல்லாத்தையும் மேக்சிமம் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க சிலதோட பேரை கேட்குறீங்க, பேர் தான் அணிஞ்சுள்ள பேர், ஆனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ன்றாங்க. அவங்கள பெண்களை பற்றி சொல்றாங்க. எல்லா இன்பங்கள், பில்டிங்கில் உள்ள முழு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக வருது. என்ன கிச்சனில் என்ன யூஸ் பண்ணப்படும், பெட்ரூமில் என்ன இருக்கும், பெட்டில் என்ன வகையான பிலோ போடப்பட்டிருக்கும், எல்லாமே சொல்லப்படுது. சொல்லப்பட்டுட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கண்டா, ஒவ்வொருவரும் சுவர்க்கத்திற்குள் நுழையும் போது வாலிபர்களாகவே நுழைவார்கள். ஒவ்வொருவருக்கும், சுவர்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலம் கொடுக்கப்படும். சண்டை பிடிக்கிறதுக்கா இல்ல, என்னதுக்கு? நல்லா சாப்பிடு, நினைச்சதெல்லாம் கிடைக்கும் உனக்கு. அந்த ஃப்ரையா, இந்த ஃப்ரையா, அந்த ஃப்ரூட்டா, இந்த ஃப்ரூட்டா, என்ன நீ நினைக்கிறாயோ எல்லாம் உனக்கு கிடைக்கும். சரி, பொஃபேயில் சாப்பிடணும்டா பொஃபே, அல்லது நீ சமைச்சு சாப்பிடணும்டா சமைச்சு சாப்பிட்றது, எல்லாம் உனக்கு கிடைக்கும். நல்லா என்ஜாய் பண்ணு, உண்பது குடிப்பது. வேற மனிதன் மேக்சிமம் என்ன விரும்புவான்? நல்லா அவன் குடும்பம் நடத்தணும், தாம்பத்தியத்தில் நிறைய ஈடுபடணும். தாம்பத்தியத்தில் ஈடுபடு. உன்னுடைய மனைவிக்கு மென்சஸ் இல்லை, அந்த அசிங்கங்கள் இல்லை, நோய் இல்லை, எல்லாம் உனக்கு கிடைக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுக்கு மேல அல்லாஹ்வை பார்ப்பது சந்தோஷம் என்றால் யாருக்கு அது சந்தோஷமா உண்மையா இருக்கும்? அல்லாஹ்வை நேசிக்கிறவனுக்கு தான் இருக்குமே தவிர, சும்மா இப்படி அல்லாஹ் பற்றிய எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, எந்த நாலேஜும் இல்லை, சும்மா இருந்துட்டு போய் அவர் அல்லாஹ்வை பார்த்து சந்தோஷப்பட. எனவே அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். ரைட்? அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தோடு நாம் இபாதத் செய்தால் நிச்சயமாக அந்த இபாதத்தில் பெரிய டேஸ்ட் இருக்கும். அல்லாஹ்வுடைய நேசத்தை இப்படி வளர்க்கிறது நம்முடைய உள்ளத்தில். நேசிக்க வேண்டும். நேசத்தை வளர்ப்பதாக இருந்தால், இப்ப நம்ம சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் முஸ்லீம்கள் என்ற வகையில். அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு சில விஷயங்களை கடமையாக்கி இருக்கிறான், வாஜிபாக்கி இருக்கிறான். அந்த வாஜிபுகளை நம்ம என்ன செய்யணும்? மன விருப்பத்தோடு எடுத்து நடக்கும், நிர்பந்தத்துக்கு அல்ல. என்னுடைய ரப் எனக்கு சொன்னது. நேசிக்கிற பிள்ளைகள் பெற்றோர் சொல்லிட்டாங்கன்னு செய்கிறாங்களா இல்லையா? நேசிக்கிற பிள்ளைகள் பெற்றோர் சொல்லிட்டாங்கன்னு சில பிள்ளைகள் இருக்கு, மனைவி சொல்றது எதையும் கேட்க மாட்டான். ஏன்? என்னுடைய தாய் சொல்லிவிட்டார். அந்த அளவுக்கு தாய்க்கு அவன் ஒரு இடம் கொடுத்திருக்கிறான் மனசில் நேசம். இப்ப இதே போல அல்லாஹின் மீது உள்ள நேசத்தால் என்ன செய்யணும் என்றால், அல்லாஹ் கடமையாக்கின எல்லாத்தையும் சோம்பரித்தனம் இல்லாமல் செய்ய வேண்டும், விருப்பத்தோடு. தொழுகையில் ஃபர்ஸ்டா தொழுகையில், அதில் குறிப்பாக அன்புள்ள நம்மள மாணவர்கள், ஷரியா மாணவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை விஷயத்தில் பொடுபோக்கு வரக்கூடாது. நாம் தொழுகையில் பொடுபோக்கு விட்டால் வேறு யார் தான் தொழுகையை சரியாக பண்ணி தொழுவார்கள்? அப்ப தொழுகையுடைய விஷயம், ஜக்காத்து கொடுக்கிறது, அது அல்லாஹ் தாரது பொருளாதாரம். இந்த உலகத்தில் யாரும் பிறக்கும் போது நகை நட்டுக்களோட பிறக்கிறல்லே, பேங்க் அக்கௌண்ட் புக்கோடையும், கழுத்தில் செயின், இடுப்பில் செயின், டாக்குமெண்ட்ஸ், இந்த நிலத்துக்குரிய டாக்குமெண்ட்ஸ், இதோட பிறக்கிறாங்களா? வெறுமனே பிறக்கிறோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் சொத்துக்கள் கிடைக்குது. அப்ப அல்லாஹ் தான் சொத்துக்களை தருபவன். எனவே அவன் தரக்கூடிய சொத்துக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவன் சொல்றபடி கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்கணும். நம்முடைய சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கின்றால், யாராவது ஒருவன் ஒரு தடவை கொடுத்தால் போதும் முன்னோன்னு அந்த ஃபத்வா தான் சரி. என்னது ஜக்காத்து கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டம். சிலர் ஜக்காத் என்று சொல்லி சமாளிக்கிறாங்க, அவங்களையும் சமாளிச்சு சமுதாயத்தையும் சமாளிக்க ட்ரை பண்றாங்க. அதல்ல ஜக்காத். ஜக்காத்தை கொடுக்கணும், ரமலான்ல நோன்பு பிடிக்கணும், ஹஜ்ஜுக்கு வசதி இருந்தால் ஹஜ்ஜை செய்யணும். அதே போன்று நமக்கு கடமையாக்கப்பட்ட இன்னும் பல கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை எல்லாம் நாம் சரியாக செய்யணும். ரெண்டாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தடுத்தவைகளை அல்லாஹ்வுக்காக தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு சான்ஸ் வரும்போது தவிர்க்கிறது தான் இந்த தக்குவாவையும் மஹப்பத்தையும் கூட்டுறதுக்கான சிறந்த வழி. ஜினாக்கு சான்ஸ் கிடைக்குது, அந்த டைம்ல அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். வட்டிக்குரிய நிர்பந்தம் வருது, அந்த டைம்ல அல்லாஹ். பொய் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது, அந்த நேரத்தில் அல்லாஹ்.
என்று அல்லாஹ்வுக்காக இந்த பொய்யெல்லாம் விட்டு பாருங்க, இந்த பாவங்களை விட்டு பார்ப்போம், நிச்சயமாக அல்லாஹ்வில் நமக்கு மஹப்பத் வரும். இரண்டாவது விஷயம் நஃபிலான வணக்கங்களை செய்வது. நிறைய நஃபில் தொழுகையில் டெய்லி நம்ம ஒரு தொழுகை கூட்டிக் கொண்டே போகணும். இருக்கிற தொழுகை புதுசாக உருவாக்க தேவையில்லை. இப்போ இரவில் 23-11 சண்டை பிடிக்கிறோம். எத்தனை பேர் 3வது சொல்கிறோம்? சண்டை ரமலான் வந்துட்டா மாஷா அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் இதை பற்றி பெரிய ஆகியமண்டும் விவாத மேடைகளும் மிக கடுமையாக நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் எத்தனை பேர் நம்ம குறைஞ்சது அட்லீஸ்ட் வித்திரு தொழுகையாவது பேணி சொல்கிறோம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 விட அதிகமாக தொழுததில்லை என்று 11 ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ஹதீஸை பயன்படுத்துகிறோம். நம்ம லுஹா தொழுகைக்கு எத்தனை பேர் ரெகுலராக பண்ணி சொல்கிறோம்? ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பயணத்திலையும் விடலை. இப்போ நம்முடைய சகோதரர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு இது போடுறாங்க, அந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்துச்சு. பணக்காரர்கள் 10வது பணக்காரர் இவர், 9, 8, 7, 2வது பணக்காரர் இவர், முதல் பணக்காரர் யார் அப்படி போட்டுட்டு பதில் அடுத்தது அனுப்புகிறாங்க. என்ன? ஃபஜ்ருடைய முந்திய சுன்னாவை பேணி தொழுவர் தான் உலகத்தில் ஆகப்பெரிய பணக்காரன். ஏன்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தொழுகை ஹைரும் மின துன்யா வமா ஃபீஹா, உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. இது என்ன பொய்யா அல்லது ஒரு கற்பனை கதையா அல்லது அப்துல் கலாமுடைய ஒரு குறிப்பா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள், வஹி, உண்மை, 100% உண்மை, அதை விடவும் அதிகமாக உண்மை. எனவே இப்படியான நஃபிலான வணக்கங்களை நம்ம செய்து கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸுல் குதுஸியில், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தது கடமையான வணக்கங்களை கொண்டு ஒருவன் அல்லாஹ்வை நெருங்குவது. ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு நெருங்கினால் அல்லாஹ் அவனை நோக்கி வேகமாக நெருங்குகிறான். எந்த அளவுக்கு என்றால், அவன் நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்ய செய்ய அல்லாஹ் சொல்றான், அவனுடைய பார்வையாக நான் மாறுகிறேன், அவனுடைய கேள்வியாக நான் மாறுகிறேன், அவனுடைய கையாக நான் மாறுகிறேன், அவனுடைய காலாக நான் மாறுகிறேன். என்ன மீனிங்? அப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கம் உனக்கு கிடைக்குது. அவன் பார்த்து அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டுதான் பார்ப்பான். நஃபிலான வணக்கங்கள் நிறைய செய்ய செய்ய அவன் பார்வை எந்த ஒன்றை பார்த்தாலும் அதுல ஹராம் வராது. அல்லாஹ்வுடைய உதவியால கேட்டாலும் ஹராம் வராது. அவனுடைய கையால தொடப்போவதும் ஹலாலானதாகத்தான் இருக்கும். அவன் காலடி எடுத்து வைத்தால் நல்லதுக்கு தான் எடுத்து வைப்பான். எப்பது? நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்யும் போது. அப்ப நஃபிலான வணக்கங்களை தேடி தேடி செய்யணும். திக்ருகள், எவ்வளவு திக்ர் நம்ம பாடமாகி இருக்கிறோம். சிம்பிளான திக்ருகள், பெரிய நிறைய துவாக்கள் இருந்தாலும் சிம்பிளான திக்ருகள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹ். என்ன திக்ருடைய ஒரு ரிசல்ட் என்ன? ரஹ்மான் விரும்புவான். ரஹ்மானுடைய மஹப்பத் கிடைச்சா அதுதானே நம்ம எதிர்பார்க்கிறது. மீசான் தராசுக்கு அதிகம். எத்தனை பேர் நம்ம இதை ஃபாலோ பண்றோம்? உட்கார்ந்து நம்ம பேசுற வீணான பேச்சுக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது திக்ரை நம்ம செய்யறதில்ல. அப்ப திக்ர் செய்வது, சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்னன்னு சொன்னாங்க? சொர்க்கத்து செடின்னு சொன்னாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படி திக்ர், எத்தனை திக்ர் நமக்கு தெரியும், எங்க ஓதுறோம்? நம்ம முஹாசபா செய்து பார்த்தால், நான் விரும்பலத முஹாசபா செய்து பார்த்தா இன்றைக்கு எத்தனை பேர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அஸீம் சொன்னோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மஜ்லிஸ்ல கொஞ்ச நேரம், அவங்க நீண்ட நேரம் உட்கார்ந்து அறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, அதுக்குள்ளே 100 தடவைக்கு மேல அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவாங்களாம். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம், எத்தனை பேர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னோம்? அவங்க பேசி பேசி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மளால அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல முடியுது. அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்கும்? இப்ப நஃபிலான வணக்கங்கள் எவ்வளவு அதிகமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத் வரும். அடுத்தது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை அறிவது. இது மிக 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 முக்கியமானது. இதனால தான் சலஃபு சாலிஹீன்கள் கூடுதலா அஸ்மா சிஃபாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்காக வேண்டித்தான். நம்ம இதை புரிந்து கொள்ளவில்லை. நம்ம அதனுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் எடுக்கிறோம். அல்லாஹ்வை புரிந்து கொள்வது,
அதாவது அஸ்மா சிபாத்தில் உள்ள வழிகேடுகளுக்கு மறுப்பாகத்தான் அஸ்மா சிபாத்தை படிக்க ட்ரை பண்றோமே தவிர அல்லாஹ்வை நேசிப்பதற்குரிய ஒரு வழியாக நம்ம அதை ட்ரை பண்ணல. இப்போ குறைஞ்சது அல்லாஹுடைய 99 நாமங்கள் எடுத்து அதனுடைய பொருளை புரிந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிப்போமாக இருந்தால் அல்லாஹ்வில் ஆட்டோமேட்டிக்காக மஹப்பத் வரும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சியாக வாட்ஸ்அப்பில் அப்பப்போ ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பேரை அதோட சம்மந்தப்படக்கூடிய குர்ஆன் வசனங்களை சொல்லிட்டு வரோம். அது போதாது. இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நமக்கு அது பரவாயில்லை என்பதற்காக அதை செய்கிறோம். சகோதரர்கள் அதை மிஸ் பண்ணாமல் எடுங்க. இப்போ எத்தனை ஒரு 18 வந்துட்டு இப்போ இப்படி நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த 99 திருநாமங்களையும் இதில் தரடிக்கணும். அது பிறகு நம்ம அதை ஒரு புக்காக வெளியிடறதுக்காக யோசிக்கிறோம். துவா செஞ்சு விடுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம அந்த புக் வரும் வரைக்கும் இல்லை, குர்ஆனில் படித்து அல்லாஹுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துகளை புரியுங்க. ரஹ்மான் ரஹீம் என்பதை யோசிச்சு பாருங்க. இந்த ரஹ்மான் ரஹீம் என்பதை சரியான முறையில் யோசித்தாலேயே அல்லாஹ்வில் மஹப்பத் வரும். இப்போ நான் சொன்னேனே ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இப்போ பார்த்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இப்போ நம்ம பாவம் செய்ய நினைக்கிறோம், எல்லாரும் நினைக்கிறோம். இந்த உலகத்தில் பாவம் செய்ய நினைக்காத யாரும் இல்லை. பாவம் செய்ய நினைக்கிறோம், ஆனால் நிறுத்துறோம். நிறுத்தினத்துக்கும் கூலி அல்லாஹ் அக்பர். பாவம் செஞ்சிட்டோம் என்றால் அல்லாஹ் நினைச்சா நம்மளை அப்படி அழிச்சிடலாம். நம்ம அப்படித்தான் பண்றோம். நம்முடைய நண்பன் தவறு செஞ்சிட்டா, நம்முடைய பிள்ளைகள் தவறு செஞ்சிட்டா, மனைவி தவறு செஞ்சிட்டா பெட்டிஷா தூக்கி போட்டு அதுதான் பெரிய ஒரு உலகத்தை அழிக்கிற பிரச்சனை போல பார்க்கிறோம். ஆனா ரஹ்மான் அப்படியா? இன்னும் நமக்கு சான்ஸ் என்ன கொடுக்குறான்? உன்னுடைய உயிர் உன்னுடைய தொண்டைக்குழியை அடையும் வரைக்கும் உனக்கு நான் டைம் தாரேன், நீ என்னட்ட வா, நடுநிசையில நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், வா. இரவின் 3வது பகுதியில் நான் கீழ்வானத்திற்கு இறங்கி கொண்டு உன்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்பதற்கு ரெடியாக இருக்கிறேன், வா. நீ பகலில பாவம் செஞ்சுட்டே, இரவுல நான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன், என்னிடம் வா. அதே போன்று நீ இரவுல செஞ்சால் பகல்ல மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். மாறி மாறி உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நான் உனக்கு வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறேன், என்னிடம் வா. யார் இப்படி அழைப்பான் சகோதரர்களே? நமக்கு எல்லாம் தந்துச்சு. நமக்கு ரிஸ்க் தந்து, நமக்கு வாழ்றதுக்கு எல்லா வசதிகளையும் செய்து தந்து விட்டு, நீ இப்படித்தான் வாழணும் என்று வழியும் காட்டிவிட்டு, இப்படி வாழ்ந்தால் என்ன தண்டனை என்றும் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றார்? பரவாயில்லை, நீ நடந்துட்டாயா, மனிதன் தானே, உன்னை நீ தவறுக்கும் மறதிக்கும் இடையில் படைக்கப்பட்டவர், எனவே என்னிடம் திரும்பி வா. இப்ப இந்த கஃபூர், கஃபார், தவ்வாப், ரஹ்மான், ரஹீம் இந்த சிஃபத்துகளை எல்லாம் நம்ம படிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய மஹப்பத் வரும். அடுத்ததாக அல்லாஹுடைய அருட்கொடைகளை நினைவு கூறுதல். இது நம்ம பண்றதில்ல. நம்ம எல்லாம் காரூனை போல தான் இருக்கிறோம். படிக்கும்போது வாசிக்கும் போது அந்த ஃபீலிங் வந்தாலும் லைஃப்ல பிராக்டிக்கலாக எப்படி இருக்கிறோம்னா காரூனை போல. கொஞ்சம் வசந்துட்டோம் என்றால், உயர்ந்த நிலையை அடைந்து விட்டோம் என்றால் என்ன நினைக்கிறோம்? நான் தேடினேன், நான் ட்ரை பண்ணேன், நான் படித்தேன். அம்மா அப்பா அப்படி தான் சொல்லாங்க, என்ன மகன் அந்த காலேஜில் படித்தான், இந்த யூனிவர்சிட்டியில் படித்தான், எனவே அவன் அப்படி உழைக்கிறான், இப்படி உழைக்கிறான், அதனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இதனால் நமக்கு அல்லாஹ் புரிந்திருக்கிற நிஅமத்தை பற்றி யோசிக்கவில்லை. இப்போ ஒரு மனிதன் ஒன்றும் இல்லாமல் வீதியில் உறங்குகிறான். நம்முடைய சமூகத்தை சேர்ந்த, நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவன் தங்குவதற்கு இடம் இல்லாமல் வீதியில் தங்குகிறான், ஓலை குடிசையில் தங்குகிறான், மர நிழலில் தங்குகிறான். இப்போ நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்தை ஏர் கண்டிஷனில் தூங்குறோம். ஏர் கண்டிஷனை பெருமையாக பார்க்குறோமே. அவரோட வீட்டில் ஏர் கண்டிஷன் இல்லை, இந்த வீட்டில் ஏர் கண்டிஷன் இருக்கு. எப்படி நம்ம இதை பார்க்கணும்? அவரோட வீட்டில் ஏர் கண்டிஷன் இல்லை, எனக்கு அல்லாஹ் ஏர் கண்டிஷனை தந்து சோதிக்கிறான். அல்லாஹுடைய நியமத்துகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிஞர், ஒரு வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒரு அறிஞர் ஹலீஃபா மன்சூரிடம் செல்கிறார். மன்சூரிடம் செல்லும் போது மன்சூர் சொல்றார், முகாத்தில் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இவரிடம், ஹலீஃபா மன்சூரிடம் செல்லும் போது மன்சூர் சொல்றார், எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க. அவர் கேட்கிறார், நான் பார்த்ததை அட்வைஸ் பண்ணவா கேட்டதை வைத்து அட்வைஸ் பண்ணுவான்னு கேட்கிறார். இல்லை, நீங்க பார்த்ததை வச்சு அட்வைஸ் பண்ணுங்க. அவர் சொல்றார், நான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்தேன். அவர் 11 பிள்ளைகள் பெற்றிருந்தார். அவருக்கு 11 பிள்ளைகள்.
அவர் மௌத்தாகிற நேரம் 18 தீனார்களைத்தான் விட்டு சென்றார். அந்த 18 தீனாரிலையும் அவர் என்ன ஏற்பாடு பண்ணிட்டாருன்னா 5 தீனாருக்கு கஃபன் ஏற்பாடு பண்ணிட்டார், 4 தீனார்களுக்கு கபருக்குரிய ஏற்பாடு பண்ணினார், மற்ற பேலன்ஸை பிள்ளைகளுக்கு ஏற்பாடு பண்ணினார். இப்போ மக்கள் வந்து கேட்டாங்க, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இப்படி விட்டு செல்கிறீர்களே என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் தக்குவா உள்ள பிள்ளைகளாக இருந்தால் நான் விட்டு செல்வது அவர்களை நல்லவர்களாக வாழ வழி செய்யும். அவர்கள் மோசமான பிள்ளைகளாக வந்துவிட்டால் நான் நிறைய விட்டு சென்று அதை அவர்கள் ஹராமான வழியில் பயன்படுத்தி அதற்கு நானும் பொறுப்பாளனாக விரும்பவில்லை என்று அவர் சொன்னார். ஹிஷாம் என்ற மன்னர் மௌத்தாகும் போது அவரும் 11 பிள்ளைகளைத்தான் விட்டு சென்றார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1,00,000 தீனாரை வராசத்தாக கொடுத்து விட்டு சென்றார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1,00,000 தீனார்களை வராசத்தாக கொடுத்து விட்டு சென்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஜிஹாதுக்காக வேண்டி பொருள் சேர்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மகன் அந்த ஜிஹாதுக்காக வேண்டி எத்தனையோ லட்சம் 100 குதிரைகளை அந்த ஜிஹாதுக்காக வேண்டி அன்பளிப்பாக கொடுத்தார். அதே நேரத்தில் ஹிஷாமுடைய மகன் சந்தையிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற உபதேசம் என்று சொன்னார். இதுதான் லைஃப். அப்ப அல்லாஹு தஆலா தரக்கூடியதை சரியாக புரிந்து கொள்ள தெரிய வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஹைஃபையா வாழ்றோம். 2 வீக்ஸுக்கு முன்னாடி ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃபை சந்தித்த நேரம் அவர் சொல்றார், இந்த பீகார் போன்ற இடங்களில் யானை அந்த கழிவுகளை போடுந்தானே அதை என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை காய வைத்து எருவ மாட்டனுடைய அந்த விட்டைகளை எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறாங்க. காய வைத்து நம்ம கேட்குறோம், இந்த காய வச்சு ஏதாவது இது பயன்படுத்தணும் இல்லை, அதை அரிக்கிறார்கள். தட்டில் போட்டு அரித்து அதில் சில அந்த கடலைகள் போண்டு வருமாம், அதை எடுத்து சாப்பிட்றாங்கன்னு சொன்னார். இப்போ நம்ம திரும்ப கேட்டோம், ஷேக் இது என்ன இல்லை ரியலாக நடக்கிறதுன்னு சொல்கிறார். இப்போ அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நியமத்தை தந்திருக்கிறான், நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தாலா தந்திருக்கிற அந்த நியாமத்துகளை நினைத்தாலே அல்லாஹ்ல நமக்கு எவ்வளோ மஹப்பத் வரணும். நம்மளோட உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் திடீரென கேன்சர் என்று மாறிவிட்டால் எல்லாம் பாதுகாக்கணும். எவ்வளோ கஷ்டப்படுது அந்த சமூகம். எவ்வளோ ஹெல்த்தியான பிளட், ஆரோக்கியமான கிட்னி, பார்வையுள்ள கண்கள், கேட்கக்கூடிய செவிகள், என்ன குறை அல்லாஹ் நமக்கு வைத்தார்? நமக்கு தரக்கூடிய குழந்தைகள், ஆரோக்கியமான குழந்தைகள், எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கும் போது இந்த நியமத்துகளை நாம் நினைத்து பார்த்தால் அல்லாஹ்வுல மஹப்பத் வருமா வராதா? நம்ம அப்படி அந்த இயல்போடு தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு சகோதரர் உதவி செய்து விட்டால் வாழ்நாள் முழுக்க அதை நினைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நோய் இது வரும்போது கொஞ்சம் நமக்கு பிளட் தந்து விட்டால், 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ரத்தம் தந்துவிட்டால் வாழ்க்கை முழுக்க அவரை நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிட்னியை தந்து விட்டால் வாழ்க்கை முழுக்க அவரை நினைக்கிறோம். நம்முடைய இயற்கை அதுதான். ஆனால் நம்ம அல்லாஹ் தருவதை நினைப்பதில்லை. எத்தனை பேர் கால் இல்லாம ரோட்ல சுத்துறாங்க, எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எத்தனை பேர் பைத்தியகாரர்களாக வந்து ஒன்றைக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் நாடி இருந்தால் நம்மையும் பைத்தியகாரர்களாக படைத்திருக்க முடியுமா முடியாதா? இப்போ அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை எல்லாம் நினைத்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது நமக்கு மஹப்பத் வரும். இந்த மஹப்பத் வந்த நிலையில் தொழுது பாருங்கள், இந்த மஹப்பத் வந்த நிலையில் குர்ஆன் ஓதி பாருங்கள், இந்த மஹப்பத் வந்த நிலையில் நோன்பு நோற்று பாருங்கள், இந்த மஹப்பத் வந்த நிலையில் தான தர்மம் செய்து பாருங்கள். அதில் உள்ள இன்பமே தனி இன்பமாக இருக்கும். இரண்டாவதாக அல் ஹவுஃப் மின் அல்லாஹ், மஹப்பத்தோடு நிறுத்தக்கூடாது, அல்லாஹ்வை பயப்படவும் வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்து ஆல இம்ரான் 175வது வசனத்தில் சொல்றான், ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்படாதீர்கள், எனக்கு மட்டுமே பயப்படுங்கள். அதே போல
சூரத்துல் மாஇதா 5வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபலா தக்ஷவுன் நாஸ், மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், வக்ஷவுனி, நீங்கள் எனக்கு அஞ்சுங்கள். அதே போல சூரத்துல் பக்ரா 40வது வசனத்தில் வ இய்யாய ஃபர்ஹபூன், என்னை மாத்திரமே நீங்கள் பயப்படுங்கள். அப்போ அவுலியாக்கள், ஜின்கள், பேய் பிசாசிகள், சட்டங்கள், இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பயப்பட வேண்டியது அல்லாஹ் ஒருவனுக்கு. பயப்பட தகுதியானவனா இல்லையா அல்லாஹ்? அவன் ரப்புல் ஆலமீன். அவன் ரப்பு என்பதை சரியாக எப்ப புரிந்து கொள்வோம்? மஹ்ஷர்ல. அல்லாஹ் வந்து ஐனல் முலூக், எங்க மன்னர்கள் என்று கேட்கும்போது வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், சத்தமெல்லாம் அப்படியே அடங்கிடுமா. எத்தனை கோடி பேர் சகோதரர்களே? மஹ்ஷர்ல எத்தனை கோடி பேர் நிற்பாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் உலகம் அழியும் வரை ஒரு கிரவுண்ட், ஒரே கிரவுண்ட். சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால, காலில் செருப்பு இல்லை, உடம்புல ஆடை இல்லை. அல்லாஹு தஆலா மலக்குகள் அணி அணியாக நிற்க அல்லாஹ் வந்து சொல்லுவான், ஐன முலூக்கு துன்யா. அந்த நேரத்தில் திரும்பவும் சொல்லுவான், ஃபம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், முஜ்ரிம்களே, பாவிகளே, உலகத்தில் நீங்கள் எல்லோரோடும் கலந்து உங்களை நல்லவர்களை போன்று காட்டி நடித்துக் கொண்டிருந்தீர்கள், இன்றைக்கு வெளியாகும், வேறையாக மாறுங்கள், நல்லவர்களோடு கலந்திருக்காதீர்கள், முஜ்ரிம்கள் வேற. அந்த டைம்ல அல்லாஹ் புரியும். ஆனால் மூமின்கள் இந்த உலகத்திலும் அல்லாஹ்வை சரியாக புரிவார்கள். புரிந்தால் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். அல்லாஹ் எப்படி தன்னை ரஹ்மான், ரஹீம், வதூத், ரഊஃப், கஃபூர், கஃபார், தவ்வாப் என்றெல்லாம் சொல்லுகிறானோ, அதே போன்று கஹார், ஜப்பார், ஷதீதுல் இகாப் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ்வை பற்றி அந்த பயமும் நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய பயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத்துகளை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய பயம் உள்ளத்தில் வரத்துக்கு அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் அல்லாஹுடைய சிஃபாத்துகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சலஃபுகள் சொல்லுவார்கள், இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவருடைய நிறைய புத்தகங்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் கான பில்லாஹி அஅரஃப் கான மின்ஹு அஹ்வஃப், யார் அல்லாஹ்வை அதிகமாக அறிகிறாரோ அவர் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுவார். யார் அல்லாஹ்வை அதிகமாக அறிகிறாரோ அவர் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுவார். இரண்டாவது, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை வைத்திருக்கிறான் என்பதை நம்ம நம்ப வேண்டும். இப்போ தொழுகையை விட்டால், ஜக்காத் கொடுக்காமல் விட்டால், அதே போல புறம் பேசினால், கோல் சொன்னால், விபச்சாரம் செய்தால், மதுபானம் அருந்தினால், இதுக்கெல்லாம் தண்டனைகள் இருக்கின்றன என்ற உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். அப்போ பயம் வரும். அதே போல அல்லாஹுடைய தண்டனை மிக கடுமையானது என்பதை நம்ம வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை வைத்து படிக்க வேண்டும். இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களின் நிழலில் படிக்க வேண்டும். அதே போல நாம் இவ்வளவு காலம் இப்போ இந்த டைமில் இருக்கிற நாம் இதுவரைக்கும் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் திரும்பி பார்க்க வேண்டும். இத்தனை வயசுல இது பண்ணினேன், இத்தனை வயசுல இதை பண்ணினேன், அப்படி செஞ்சேன், இப்படி செய்தேன், கணவனுக்கு துரோகம் செய்தேன், மனைவிக்கு துரோகம் செய்தேன், பெற்றோருக்கு இப்படி அநியாயம் செய்தேன், பக்கத்து வீட்டுக்காரர்களோடு இப்படி நடந்து கொண்டேன், அந்த நண்பனுக்கு இப்படி செய்தேன், பொருளாதார ரீதியில் இப்படி பண்ணினேன் என்பதையெல்லாம் அப்படியே நினைத்து கொண்டு வந்தால் தனிமையில் உட்கார்ந்து நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை அஞ்சும். இந்த நிலையில் நான் மௌத்தாகிவிட்டால், இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறேன், தௌபாவும் செய்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த நேரத்தில் என்னுடைய ரூஹ் போய்விட்டால் என்று நாம் நினைத்தால் நிச்சயமாக நம் எல்லோருக்கும் அந்த பயம் வரும். அல்லாஹ்வை பற்றிய அச்சம் நம்முடைய உள்ளங்களில் உருவாகும். அல்லாஹு தஆலா அப்படியான நிலையை நம் அனைவருக்கும் தர வேண்டும். மூன்றாவதாக ரஜா, ஆதரவு. ஆதரவு என்று சொன்னால் அல்லாஹுடைய கூலியின் மீதும் அவனுடைய மன்னிப்பின் மீதும் ஆதரவு வைத்து, அல்லாஹுடைய கூலியின் மீதும் அவனுடைய மன்னிப்பின் மீதும் ஆதரவு வைத்து அவனுடைய அருளை எதிர்பார்ப்பது.
அவனுடைய அன்பை எதிர்பார்ப்பது. அல்லாஹுடைய கூலியின் மீதும் மன்னிப்பின் மீதும் ஆதரவு வைத்து அவனுடைய அன்பை எதிர்பார்த்திருப்பதுதான் ரஜா. இந்த ரஜாவை வலியுறுத்தி அல்லாஹு தாலா பல இடங்கள்ல சொல்றான். சூரத்துல் ஆராஃப் 56வது வசனம், ஜுமர் 9வது வசனம், அல் அன்பியா 90வது வசனம் போன்ற வசனங்கள்ல இந்த ரஜாவை அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறான். நாம் ஒரு வணக்கத்தை செய்யும் போது இந்த ரஜாவோடு செய்ய வேண்டும். உதாரணமாக ஃபஜ்ருடைய முந்தைய 2 ரக்காத்தும் எப்படியானது? உலகத்தில் இது எனக்கு உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த ஆதரவோடு அந்த தொழுகையை தொழ வேண்டும். துஹா தொழுகைக்கு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் இருக்காம். ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நாம் தர்மம் செய்ய வேண்டும். இது 360 260 மூட்டுக்கள் இருக்காம் நம்மளோட உடம்புல. ஒவ்வொரு மூட்டுக்கும் நாம் தர்மம் செய்ய வேண்டும். இந்த எல்லா தர்மத்துக்கும் ஈக்குவல் எது? துஹா தொழுகை 2 ரக்காத் தொழுவது. அப்ப இந்த நினைவோடு துஹாவை தொழுவது. ஃபஜ்ர் தொழ போறோம். ஃபஜ்ர் தொழுது என்ன நன்மை? இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கும். பிறகு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பொறுப்பு நமக்கு கிடைக்கும். அந்த நிலையில் நின்று தொழுவது. சும்மா போறது ஃபஜ்ருக்கு வளமையா ரூட்டின் ஒர்க், வழக்கத்தில் உள்ளது போல சும்மா போறது, அல்லாஹ் அக்பர் தொழுதுட்டு வர ஒன்றும் இல்லை. மஹப்பத் இருந்தால் பெட்டில் படுக்க முடியாது. அச்சம் இருந்தால் தூங்க முடியாது. ரஜா இருந்தால் மிஸ் பண்ண முடியாது. இப்ப மஹப்பத், ஹவுஃப், ரஜா மூன்றும் சேர்ந்த நிலையில் நாம் அல்லாஹ்வை வணங்கினால் அந்த வணக்கத்தில் மிகப்பெரிய டேஸ்டை நாம் பெறலாம். வணக்கம் மிஸ் ஆன கை சேதம் வரும். வணக்கம் தவறி போன அதனால தான் பார்க்கணும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு பின்னால தொழுவதை தடுத்தாங்க. என்ன ஃபஜ்ருக்கு பிறகு தொழாதீங்கன்னு சொன்னாங்க. எதுவரை? சூரியன் உதிக்கும் போது. ஆனா அவன் ஃபஜ்ரை தொழுதுட்டு என்ன தொழுதாங்க? ஃபஜ்ருடைய சுன்னாவை தொழுதிருக்கிறான். ஏன்? அதுல அவ்வளவு டேஸ்ட். மிஸ் பண்ணினா கூட தொழுதிருக்கிறான். இரவு தொழுகை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பகலில் தொழுதிருக்கிறாங்க. தெரியும் தான் எல்லாருக்கும். இரவு தொழுகை 11 ரக்காத்தையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலில் தொழுதிருக்கிறார்கள். ஏன்? இரவு ஏதோ ஒரு காரணத்தால மிஸ் ஆயிட்டு அதுல டேஸ்டை கண்டுட்டாங்க. எனவே பகல்ல போய் அதை சொல்றாங்க. பட் டேஸ்ட் வந்துட்டால் மிஸ் ஆன கவலை. நிறைய சலஃபு சாலிஹீன்கள் இரவு தொழுகை மிஸ் ஆயிட்டு எழுந்து உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். நம்மடாக்கள் பயம் பண்ண எடுத்தாங்கண்டா கிறுக்கன்னு வாங்க, சுன்னத்தான வணக்கத்தை விட்டுட்டு அழுது இருக்கிறான். அவர் அழுத நோக்கம் என்ன? சலஃபுகள் அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிட்டு கவலை வந்துச்சு. நமக்கு அப்படி வந்திருக்கா சோர்களே? ஃபஜ்ரு தொழுகையை சூரியன் உதித்த பிறகு தொழுது விட்டு நம்ம எத்தனை பேர் அழுதிருக்கிறோம் அந்த நாள் முழுவதும்? ஆக குறைஞ்சது பயத்தில் நான் முருத்தத்தா காஃபிரா ஆகிவிட்டேனோ என்ற பயத்தில் எத்தனை பேர் அழுதிருப்போம்? அன்றைக்கு நாம் எத்தனை பேர் டென்ஷனாக இருந்திருப்போம்? சிம்பிளா ஃபஜ்ருக்கு அப்புறம் விளம்பரம் கிடைச்சா தொழுறோம். சிலர் அப்படியும் இல்லை, ஃபஜ்ருக்கு பிறகு எழுந்துட்டோம், என்ன சட்டம் வச்சிருக்காங்க, சூரியன் உதிச்சது பிறகு தொழக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க தொழாம கூட இருக்கிறாங்க. நம்மை நாம் முஹாசபா செய்ய வேண்டிய ஒரு நல்ல தருணமாக இருக்கிறது. நம்முடைய நோக்கமே அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்தது வீணுக்காக அல்ல. சூரத்துல் மூமினூன் 115வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் இபாதத் செய்வது என்றால் அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதற்கு இஹ்லாஸும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்மாதிரியும் இருக்க வேண்டும். அந்த இபாதத்தை அல்லாஹ்வை நேசித்தவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அந்த இபாதத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக இபாதத் சுவையானதாக, டேஸ்டானதாக மாறும். வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு இபாதத்தையும் தவற விட மாட்டோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.